ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சமஸ்தஜனகல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். அறிவோம். இந்த டெக்ஸ்ட்டு ஏன் நான் எடுத்தேன், இந்த மனுஸ்மிருதி ஏன் எடுத்தேன் அப்படின்னா, அது நிறைய கேள்விப்பட்டேன். நான் நிறைய நமக்கு சாஸ்திரங்கள் மூன்றாக பிரிஞ்சிருக்கிறது. ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம். பகவான் ஆதிசங்கராச்சாரிய மேலே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சின்ன ஸ்லோகம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம், அதாவது இருப்பிடம். வேதத்துக்கும் தர்மசாஸ்திரத்துக்கும் புராணங்களுக்கும், புராணங்கள்னால் இதிகாசம் அதுக்குள்ளே அண்டர்ஸ்டுட், அதுக்குள்ளே இன்க்ளூடட். வேத தர்மசாஸ்திர இதிகாச புராணங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவர் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானம் ஆலயம், கருணாலயம். வெறுமனே இன்டலெக்சுவல் எபிலிட்டி உள்ளவர் மட்டும் இல்லை, ஹார்ட் இருக்கு, கருணை. நம்ம குருதேவம் அது போல தான். பவர்ஃபுல் புத்தி. நிறைய பேருக்கு புத்தி பவர்ஃபுல்லாக இருக்கும், ஹார்ட் ட்ரையாக இருக்கும். ஹார்ட் நிறைய ஃபீலிங்ஸாக இருக்கும், புத்தி துளி இருக்காது. பார்த்துருக்கோம் நிறைய பேர் நம்ம வீட்லேயே. ஹார்ட் நிறைய இருக்கும், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், புத்தி ரெண்டும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் இட் மேக்ஸ் மாஸ்டர் பீஸ்னு ஒரு குருதேவ். ஹார்ட்டும் இருக்கணும், புத்தியும் இருக்கும். பகவான் ஆதிசங்கராச்சாரிய புத்தி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு முதல்ல ஒரு கமெண்ட் எழுதும்போதே ஓவர் நைட், ஒரே நைட்டில் எழுதுகிறார். எவ்வளோ புத்தி சாத்துரியம். அப்போது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம். மகாபக்தர், எல்லாரும் மேலும் கருணை கிருப்பை இருந்தாலே இவ்வளோ டெக்ஸ்ட்லாம் நம்ம கொடுத்துருக்காரு, பாஷைகளாக எழுதி நம்ம வழிகாட்டி போயிருக்கார். ஒரு மனுஷன் மோட்சம் அடையணும்னா ஆதிசங்கரோட பிடிச்சா போதும், இந்த பாதத்தில் வந்தால் மோட்சம் வளர்ந்துட்டு. கர்மம் சொல்லிட்டார், ஞானம் சொல்லிட்டார், எல்லாம் பக்தி சொல்லிட்டார். அப்போ பகவான் ஆதிசங்கராச்சு ஸ்ருதி ஸ்மிருதி புராணம். அப்போ ஸ்ருதின்றது வேதங்கள். பகவான் வேதவியாசருடைய ஒரு எடிட்டட் ஒர்க். அதை கூட ரிஷிகள் கண்டறிந்தார்கள் ஒரு மெடிடேஷனில். வேதவியாசர் அதை கலெக்ட் பண்ணி எடிட் பண்ணி நமக்கு ரிக் யஜு சாம அதர்ண வேதம்னு வேதத்தை கொடுத்துட்டார். அதையும் முழுக்க படித்தவர், எல்லாம் தெரியும். சர்வஜன் நம்ம பகவான் ஆதிசங்கராச்சு சர்வஜன், அதில் மாஸ்டர். அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்னன்னு நமக்கு புரியல. அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மில் கொடுத்தது தர்மசாஸ்திரம், ஸ்மிருதின்னு பேர். இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் புரியல, கொஞ்சம் கதையாக சொல்லுங்க. நமக்கு தான் கதை கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜாஸ்தியாச்சு. கதை கட்டுறதுலேயும் பெரிய ஆள், கதை சொல்கிறதுலேயும் பெரிய. அது கட்டுறது வேறு, சொல்கிறது வேறு, கேட்குறது வேறு. குறிப்பாக மனுஷர்களுக்கு மூன்றுலேயும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் வேதவியாசர் என்ன பண்ணார்னா கதைகளாக நல்லா சொல்லி வச்சார். கதைகளை சொல்லி கருத்து அதுக்குள்ளே வச்சார். அதான் அங்கே பாயிண்ட். அதே என்ன கருத்து? வேத விஷயங்கள் கருத்து. ஒரு பெரிய குழக்கட்டை பண்ணணும். குழக்கட்டை உப்பு மாவு, உள்ளுக்குள்ளே என்ன பொருள் ஸ்வீட். அதே போல் கதைகளை வச்சு அதுக்குள்ளே விஷயங்களை வச்சிரு, உபனிஷத்து விஷயங்கள். இது நம்முடைய முன்னோர்களுடைய ஒரு ப்ரெசன்டேஷன். அந்த வேதம் எப்படி நமக்கு ஆர்டர் பண்ணுறது, நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எப்படி ஒரு ஃப்ரெண்டு போல் சொல்கிறது, இதிகாச புராணங்கள் ஒரு கணவன் மனைவிக்கு எப்படி சொல்கிறது போல் ஒரு நளினமாக சொல்கிறது. அந்த காலத்து கணவன் மனைவி சொல்லணும். ஒரு மனைவி வரும்போது கணவன் சொல்லும்போது ஏங்கோ என்னங்கோ. இப்போ இல்லை, வேறு ஸ்டைல் நான் சொல்லலை, உங்களுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு நளினம் இருக்கணும், ஒரு இது இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். 3 சாஸ்திரங்களும் 3 விதமாக ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரே விஷயத்தைன்னு சொல்கிறார். வேதங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி பேசுனா, பிரபு சம்ஹிதா, ஒரு லீடர், கிங் எப்படி சொல்லுவார், கிங் ஆர்டர் பண்ணுவார். சத்தியம் வத, தர்மம் சர, மாத்ரு தேவோபாவ, பித்ரு தேவோபாவ ஆர்டர் பண்ணுறது. ஏன்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது, பிகாஸ் ஆர்டர். ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஒபே. ஆர்டர், ஆர்டர் டு பி ஒபேட். அப்போ வேதங்களை நம்ம அப்போஸ் பண்ண முடியாது. ஆர்டர் பண்ணுறது பெரிய கிங் ஸ்டைலில், அதோடைய ப்ரெசன்டேஷன் கிங் ஸ்டைலில். இது நமக்கு சில பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்கும். நீ என்ன எனக்கு ஆர்டர் பண்ணுறது, பண்ண முடியாது. அப்படி ஜென்ரலாகவே நமக்கு எஞ்சி கேட்டாலே செய்ய மாட்டேது வீட்டில் குழந்தைங்க.
ஆர்டர் பண்ணுற நீ சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கி எனக்கு தகுந்த மாதிரி சொல்லு, ஃப்ரெண்ட்லியாக சொல்லு, அப்போ தான் நான் எடுத்துக்குவேன். அந்த வேத விஷயங்கள் எல்லாம் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, படித்து அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் எழுதுகிறார்கள். வேதம் வந்து ரெவலேஷன், ஒரிஜினல் சவுண்டு ஃபார்ம், ஆர்டர் பண்ணுறது. அதெல்லாம் அறிந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணி சாரத்தை எடுத்து அவருடைய புத்தி சாதுரியத்தில் எழுதுகிறார்கள். அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேர். ஸ்மிருதிகளை எழுதப்பட்டது ரிஷிகளுடைய வெளிப்பாடு. ரிஷிகளுக்கு வெளிப்பட்டது வேதம், ரிஷிகளின் வெளிப்பாடு ஸ்மிருதி தர்மசாஸ்திரம். அது ரெண்டும் டிஃபரன்ஸ். ஓகே, சரி, ஓகே. கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா இது போய் சேர்ந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரிஷிகள் போல் நம்ம இருக்க வேண்டாம், நம்ம சாதாரண மனுஷங்களாக இருக்கலாம். ரிஷிகளுக்கு வெளிப்பட்டது வேதம், ரிஷிகளால் வெளிப்படுத்தப்பட்டது. ரிஷிகளால்னா பை தெம் அவர்கள் கம்போஸ் பண்ணப்பட்டது. எதை வச்சு கம்போஸ் பண்ணாங்க, வேதங்களை படித்தாங்க, சாரத்தை எடுத்தாங்க, நம்ம எழுதி கொடுத்தாங்க. அது ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது. அது சுஹ்ருத் சம்ஹிதா. சுஹ்ருத்னா ஃப்ரெண்டாக சொல்கிறது. தர்மசாஸ்திரம் ஃப்ரெண்ட்லியாக சொல்லும். நீ ஃப்ரெண்ட்லியாக சொன்ன கூட எனக்கு ஒத்து வராது, எனக்கு நான் ஒரு டைப்பான ஆள், கொஞ்சம் குழஞ்சு சொல்லணும். என்னடா இது, இதுக்கு எப்படி சொல்கிறது, காந்தா சம்ஹிதான்னு பேர். ஓகே, சாஸ்திரங்கள் காவியங்கள் குழஞ்சு கொஞ்சம் சொல்லுது. அது எப்படி சொல்கிறது, யார் எப்படி சொல்கிறது, அது சொல்ல வர விஷயம் என்ன, அது யாருன்னு இதிகாச புராணங்கள் அப்படி சொல்கிறது. கொஞ்சம் வேறு விதமாக தான், இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் டவுன் டு எர்த். எப்படி பாருங்க, ஒரே விஷயத்தை விதவிதமாக சொல்கிறது. உலகத்தில் எங்குமே கிடையாது இந்த மாதிரி சாஸ்திரத்தோட ப்ரெசன்டேஷன். உலகத்தில் எல்லா ரிலீஜியும் எடுத்து பாருங்க, இதை போல் தி பெஸ்ட்டு சனாத்தன ஹிந்து தர்மம் உலகத்துலேயே கிடையாது. நம்ம எல்லாம் அதில் இருக்கோம், அதனால் நம்ம எதில் இருக்கோமோ அது பெஸ்ட்டு. நம்ம ஈகோவை பேஸ் பண்ணி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது அப்படி இருக்குது. அதெல்லாம் நம்ம பிறந்திருக்கோம். சில பேர் ஈகோவை பிடிச்சோங்க, எங்கே நான் இருக்கணும் அதான் பெஸ்ட்டு, நான் பிறந்த ஊர் தான் பெஸ்ட்டு, நான் பேசுகிற மொழி தான் பெஸ்ட்டு, நான் ஃபாலோ பண்ணுற ரிலீஜன் தான் பெஸ்ட்டு. ஏன், அது நான் இருக்கேன் அதனால். அப்போ நீ பெரிய ஆளா? ஆமாம். அகங்காரத்தை பிடிச்சி கொண்டு பெரிய ஆள்னு சொல்கிறதில்ல, அது ஏற்கனவே பெரிய விஷயங்கள், அதில் நம்ம பூர்வஜன்ம புண்ணியத்தினாலும் பிறந்திருக்கு. அப்போ 3 விதமான ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம். இது வந்து ஸ்ருதி எப்படின்னா பிரகு சம்ஹிதா ஆர்டர், ஸ்மிருதிகள் தர்மசாஸ்திரங்கள் ஃப்ரெண்ட்லியாக சொல்லும், இன்ஸ்ட்ரக்ஷன். அது கொஞ்சம் கதை வடிவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது புராண இதிகாசம். ஒரே விஷயந்தான் 3 விதமான ப்ரெசன்டேஷன். இது முடிஞ்சது இல்லையா? பகவான் ஆதிசங்கராச்சாரியர் மாஸ்டர், வேதவியாசர் எல்லாம் மாஸ்டர், எல்லாம் தெரிஞ்ச மகாத்மாக்கள். அவருடைய உருவங்களை வச்சு வழிபடணும், உருவ படங்களை வச்சு. அந்த கிரேஸ் நம்ம மூலமாக அவரோட கிரேஸ் நமக்கு வந்து நம்ம வந்து இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கும். இப்போ வேதங்கள் இருக்கட்டும், அதில் உபனிஷத்துக்கெலாம் இருக்கிறதுல படிச்சிருக்கும். எல்லோரும் வேதாந்த மாணவர்கள் தான். எத்தனை உபனிஷத்து படித்த? ஒன்றே ஒன்று. நீ புரிந்து கொண்டாயா? ஆல்மோஸ்ட் ரியலைசேஷன். பட் எங்கள் வீட்டில் என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸ்ருதி முடிஞ்சிருது, சிரவணம் மரணம் முடிஞ்சது, நிதித்தியாசத்தில் உச்சக்கட்டத்தில் இருக்கேன். சமாதி என்றைக்கோ நாளைக்கு அவன் வந்துடும். வேதாந்தத்தில் தெரியாது, எந்த டாபிக் வேணாலும் சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். புக்கு எழுதலான்னு இருக்கேன். ஆத்தர் யார்? நான் தான். வேறு யார்? வேதாந்தத்து பெரியாள். இதிகாச புராணங்கள் நிறைய படிச்சிருக்கு, நிறைய கதைகள்லாம் தெரியும். கதை தெரியுமா? நானும் கொஞ்சம் சேர்த்து விடுவேன். ஒரு கதை சொல்லும்போது நானும் சேர்த்து விடுறேன். கதைகள் இருக்குது, உபனிஷத்து படிச்சோம். இப்போ நடுவில் இருக்குது இந்த தர்மசாஸ்திரங்கள், நம்ம சில இடத்துல மிஸ் பண்ணிருக்கு. கோட் ஆஃப் கான்டக்ட், தர்மசாஸ்திரம் கோட் ஆஃப் கான்டக்ட். இது வந்து புக் ஆஃப் லா, நம்மளோட மனுஸ்மிருதி. ஓகே, இதில் நிறைய இருக்குது, ஏராளமான ஸ்மிருதிகள் இருக்குது. ரொம்ப பாப்புலர், ரொம்ப நமக்கு பயன்பாட்டில் உள்ளது எது அப்படின்னா மனுஸ்மிருதி ரொம்ப பாப்புலர். இந்த புத்தகத்தை ஏன் எடுக்கப்பட்டது, இதனால் எடுக்கணும்னு எனக்கு என்ன எப்படி தோணுச்சுன்னா, தமிழ்நாட்டில் இந்த புஸ்தகத்தை பீஸாக கட்டிட்டான், கைமா பண்ணிட்டான். அது என்ன, இந்த இதில் போட்டு குத்துவான கத்துவராட்டா மாதிரி போட்டான், நாசம் பண்ணிட்டான். நான் இங்கே காலேஜில் படிக்கிற காலத்தில், ஸ்கூலில் படிக்கல, அங்கங்கே கேட்டிருக்கேன். இந்த கடவுள் இல்லாத கட்சியை சேர்ந்தவங்கள அது அங்கங்கே மனோன்னு கேள்விப்பட்டிருக்கு சின்ன வயசில். அது யாரோ நமக்கு என்ன இருக்குது, சின்ன விளையாடுற வயசில். அப்புறம் காலேஜ் வருஷத்தில் கொஞ்சம் கேள்விப்படுறோம், வேறு ஏதோ கொஞ்சம். இப்போ இந்த ஃபீல்டுக்கு முழுசாக வந்தபோது முழுக்க கேள்விப்பட்டோம். அப்போது இது என்ன, இதை சுற்றின விஷயங்கள்லாம் தேடி பார்க்கும்போது
இதில் வந்து பெண்களை பற்றி தவறாக பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னா உலகம் பூரா தவறான பிரச்சாரம். அப்புறம் சூத்திரர்கள் அப்படின்னு ஒரு விதமான ஜனங்களை அசிங்கமாக பேசப்பட்டிருக்கிறது. பிராமணர்கள் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது 3 விதமாக தான் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டோம். யார் பேசினாலும் தான் பேசுகிறேன். அப்போ இது பெரிய ஒரு ஸ்மிருதியாக இருக்கிறது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணம், நம்ம ஆலயம் கருணாலயம் அவரை வேறு நம்ம கும்பிட்றோம். அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் இப்படி இருக்கிறதே அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்குது. இது என்ன, நமக்கும் டைம் இல்லை இது எடுத்து பார்க்கணும். வேதாந்த விஷயத்தில் நம்ம இதுவாக இருக்கும், கீதை பிரச்சாரம் புராணங்களை பண்ணுறோம். இது நடுவில் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது போய் தேடி பார்க்கும்போது இது வந்து எரிச்சிருக்காங்க. நான் நிறைய இந்த இதில் கூகுளில் போய் பண்ணி பார்த்து நிறைய எரிக்கிறாங்க. அப்போ மனுஸ்மிருதி தகனம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணுறோம் அதை எரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு படம் வந்து ரொம்ப பாதிச்சிடுச்சு. அது என்ன பண்ணால் அந்த மனுஸ்மிருதி புக் இருக்குது, அது மேலே ஒரு ஷூ இருந்தது. அதை நான் கூகுளில் வந்து ஒரு படத்தில் பார்த்தா அதை ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது மனுஸ்மிருதி மேலே ஒரு ஷூ வச்சது. அப்போ அந்தளவுக்கு அவமதிச்சிருக்கான்னு அர்த்தம். இது என்ன, இது இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைக்கு போயிடுது. இதில் என்ன இருக்கிறது, அப்படி இதை படித்து பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு படிக்கும்போது தான் இதில் அவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது. இது எதிர்பிரச்சாரம் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு தோணுச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஒரு புள்ள இருக்கா, அந்த புள்ளைய பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் வெளியில் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லணும். இல்லை ஒன்று சொல்லும்போது அப்படி இல்லைன்னு எதிர் தாட்டு கொடுக்கணும். இல்லை அது ஆக்ரோஷமாக கொடுக்காத போயிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. கொடுத்துருப்பாங்க, ஒரு வேளை நம்ம அதில் பிறந்திருக்க முடியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து நம்ம பிறக்கலனா கூட ஹிஸ்ட்ரி எடுத்து படித்தா தெரியும். அந்த மாதிரி யாரும் கொடுத்தா மாதிரி தெரியல. சில பேர் பேசுகிறேன். அப்போ என்ன அந்த விஷயத்து என்ன அதுக்குள்ளே இருக்குது, அதை எதுக்கு இப்படி அவமானம் பண்ணிட்டாங்க, எதுக்கு இதை வந்து இப்படி ஒரு டார்ச்சர் பண்ணி கிழின்னு கிழிச்சிருக்கேன். இதோட நிறுத்தலை. இது ஒரு விஷயம் என்னென்னு மனு தர்மத்தோடு நிறுத்தலை, ரொம்ப இன்னும் கொஞ்சம் கீழே வந்து பகவத்கீதையும் அந்த கேட்டகரியில் சேர்ந்ததுன்றான். அப்போ எங்கே அடுத்த கட்டம் வராமல் ஸ்ப்ரெட் ஆகுது. அது வீட்டில் செல் அரிச்சு போனால் இந்த வாசக்கட்டில் செல் அரிச்சு போனால் அங்கே அங்கே முடிஞ்சது அடுத்தடுத்து பிடிச்சினே இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு வரும். அதுவும் இந்த வர்ணாசிரம தர்மங்களை பேசுது அப்படின்னு அங்கே வரும். சரி, அது என்ன தான் இந்த விஷயத்தில் இருக்குது, அது எல்லாமே மோசமாக இருக்கா, எப்படி இருக்குது, என்ன அதுன்னு படித்தா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பல நாடுகள் அனுஷ்டானம் பண்ணுறது. மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பல நாடுகள் அனுஷ்டானம் பண்ணுறது. நம்ம ஊர்லேயும் பல அனுஷ்டானங்கள் இருக்குது. என்ன அதனால் இதை நம்ம படிக்கணும். படித்தா மட்டும் போதாது, நம்ம சீரியஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க. இந்த மனுவா உங்களை வந்து கூட்டிகிட்டு வந்தார். அவர் சொன்னார் பாருங்க, ஆதிசங்கரர் கூட்டின்னு வந்திருக்கார், மனு கூட்டின்னு வந்து உட்கார வச்சுருக்கார். அதனால் இதை படித்து நம்ம டிஸ்கஷன் தயாராகணும், ஆர்கியூமெண்ட்டுக்கும் தயாராகணும். ஓகேவா? நம்ம குருதேவர் வந்து 2 விஷயம் பண்ணார். ஒன்று, இந்த சாஸ்திரத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து நீ சாதகனாக இருந்தனார். இதே சாஸ்திரத்தை நீ படித்து நீ ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொன்னார். ஸ்ப்ரெட்டிங் த இன்ஃபர்மேஷனும் இம்பார்ட்டன்ட் அண்ட் க்ரோயிங் இன்சைட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் குரோத்து, எக்ஸ்டர்னல் என்ன ஸ்ப்ரெடிங் த மெசேஜ் ரெண்டுமே அவசியம். ஆத்மனோ மோக்ஷார்த்தம் லோக ஹிதாயச்சு. நாமளும் எவால்வ் ஆகணும். டுவர்ட்ஸ் த கோல் யூ ஹேவ் டு மூவ். த சேம் டைம் யூ ஹேவ் டு சர்வ் தி சனாதன தர்மம். சர்விங்னு சொல்லும்போது டு ப்ரொடெக்டிங் தி நாலேஜ். அப்போ வெறுமனே இந்த புக்கு பிரிண்ட்டு போட்டு இதில் வச்சுருந்தோம்னா அது ப்ரொடெக்ஷனில், அது படிக்கணும். வரும் படித்து அண்டர்ஸ்டாண்டில் கொண்டு வந்து டாபிக் வெளியூர்ந்து வரும்போது அது இட் இஸ் ப்ரொடெக்டட். வெறுமனே இந்த லைப்ரரியில் வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆகாது. பல பேர் இது படிக்கணும். ஓகேவா? இந்த காரணங்களால் இதில் என்ன தான் இருக்குது எடுத்து பார்த்துருவோம் அப்படின்னு எடுக்கப்பட்ட சப்ஜெக்ட். இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ராஜகோபுரம், ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை எல்லாம் காலுக்கு கீழே இருந்த ஃபவுண்டேஷன்லாம் அடித்து உடச்சி ராஜகோபுரத்தை சாய்ச்சிட்டானுங்க. அந்த மாதிரி சாய்க்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரம். இது திரும்ப மீண்டும் எடுத்து நிறுத்தணும். அதுக்கு சப்போர்ட்டிங் பில்லர்ஸ்லாம் கொடுக்குறோம். முயற்சி தான். ஒரு ஆள், ஒரு நல்ல ஆள், ஒரு 4 பசங்க ரவுடி பசங்க சேர்ந்து அடித்து அவரை வந்து கீழே போட்டாலும் பிராணன் இருக்குது. 5 பிராணில் ஒரு பிராணன் இருக்குது. கொஞ்சம் ஐசியூ யூனிட்டில் கொண்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தூக்கிடலாம். அதை நான் சொல்கிறது புரியுதா? தூக்கிடலாம். ஆனால் யார் தொடுறது, அதை யார் தொட்டு யார் தூக்குறது, அந்த மாதிரி கதியில் இருக்குது. அப்போ இதை நம்ம படித்து இதை பேசினால் இதை வந்து பிரச்சனை ஆகணும். பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்காக தான் படிக்கணும். நம்ம அட்லீஸ்ட் வெளியில் போய் ஆர்கியூ பண்ணுறோம், வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறோம், அதை விடுங்க. நம்ம ஜனங்களுக்கு கிளாரிட்டி முதல்ல கொண்டு வரோம். இப்போ நம்ம படிக்காத தொட்டு தானே வேறு எவனோ சொல்லும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு தோணுது இல்லையா? நம்ம பிள்ளைய பற்றி நம்ம ஸ்டடி பண்ணல, வேறு எவனோ ஒரு வேலை இவன் பண்ணியிருப்பானோ, இவன் பண்ணக்கூடிய பிள்ளை தான் அப்படின்னு அம்மா ஏன்னா அம்மா சொன்ன சரி கேட்கல அவன். அதனால் வெளி உலகத்துலேருந்து வரும்போது அம்மாவும் சப்போர்ட் இவன் பண்ணாலும் பண்ணியிருக்கோம். அது ஏன் நேற்று கடைக்கு போக சொன்னால் போகல,
ஒரு சின்ன வேலை பண்ணலன்றதுக்காக இன்னொருத்தன் ஒரு பழி சொன்னால் ஆகியிருக்கும் அப்படின்னு நமக்கு தோன்றும். நம்ம படித்து இது இருக்குது, இல்லை இது எனக்கு கன்வின்ஸ் ஆகலை, இது கன்வின்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்முடைய என்ன டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட். ஓரளவுக்கு சமஸ்கிருதம் தெரியும், ஓரளவுக்கு வேதாந்தம் படிச்சிருக்கும். வேதாந்திக் பேக்ரவுண்டோடு படிக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய குருதேவருக்கு 108 பேரில் ஒரு பேர் சாஸ்திர உத்தாரகாயனமா, சாஸ்திரோத்தாரக. ஓகே, ஜீர்ண மந்திரோத்தாரக. நமக்கு கோயிலெலாம் டைலாபிட் ஆகிருக்கு, உடனே அந்த கோவிலை திருப்பி கட்டு. ராமர் கோயிலேருந்து அயோத்தியில் திருப்பி வரத்துக்கு ஒரு தாட்டு கொடுத்தோம் நம்ம குருதேவ். அங்கே கட்டணும் இந்த ஜீர்ண மந்திரோத்தாரக. அதே போல் சாஸ்திர உத்தாரக, இப்படி ஒரு சாஸ்திரம் அடித்து போட்டிருக்கு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த சாஸ்திரத்தை நம்ம எடுத்து என்ன பண்ணாலும் அது பாசிட்டிவாக தான் முடியும். ஏன்னா அடிக்கிற அடி அடித்து போட்டான், இனிமேல் அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, க்ளீன் போல்டு படிச்சிருக்குது டெத் பெட்டில். இப்போ எதை செஞ்சாலும் அது மேலே எழும்போம். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? என்ன இதை பற்றி பண்ணாலும் இதில் ஆப்போசிஷன் வந்தால் கூட அது மேலே எழுந்து நிற்கும். ஏன்னா படிச்சிருக்கு. நீங்கள் ஏதோ ஊசியெல்லாம் போட்டு எதோ டியூப்லாம் சொருகி அது அப்படியே எழுந்து நிற்குது கொஞ்சம். ஏன் இதுக்கு மேலே அடிக்கிறதுக்கு, இதுக்கு மேலே படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் பண்ணி விட்டான். அதனால் நம்ம இந்த டெக்ஸ்ட் எடுக்கிறோம், இந்த ஒரு வாரம் படிக்கிறோம். ஸோ இந்த முறை வந்து நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறது. டைம் கம்மியாக இந்த டைமில் தான் படிப்போம். 4 சாப்டர் படிப்போம். நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, என்ன பண்ணுறது அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அதை நான் பார்த்து கவர் பண்ணுறதெல்லாம் கவுண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்லோக்கெலாம் நோட் பண்ணேன். இப்போ இது வந்து உங்களுக்கு லைஃப் ஸ்டடி. இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு இது என்னென்ன ஒரு சஜஷனாக லைஃப் ஸ்டடி. சும்மா வந்து ரொம்ப நாள் வெளியில் போகணுன்னு நினச்சேன், ஏதோ கூப்பிட்டு அங்கே போயிட்டு வரேன். கேரளா போகணுன்னு தோணுச்சு, இங்கே நான் வந்ததே இல்லை, அந்த மாதிரி ஐடியா இல்லை. இப்போ நீங்கள் இந்த படிக்கிற படிப்பை வந்து 3 வருஷம் படிக்க போகிறீங்க. இப்போ அப்படி வேறு பிளான் இருக்கா? நான் அடுத்த வருஷம் உத்தரகாசியில் போகலான்னு இருந்தேன், அது தனியாக போயிடுங்க. இது வந்து சீரியஸ் ஸ்டடி. 3 வருஷம் படிக்க போகிறோம், 1 வருஷம் 4 சாப்டர். 3 வருஷம் 4 நினச்சா 12 சாப்டர் படிக்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து கிளாரிட்டி வந்து நீங்கள் கன்வின்ஸ் ஆகி பல பேர் கொண்டு போய் சேர்க்க. குருதேவர் சொல்லுவார், இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க ட்ரெயின் பண்ணார் இல்லையா, இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்து டார்ச் பேரர் இல்லை சனாதன தர்மத்துக்கு. சனாதன தர்மத்தை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் டார்ச் பேரர்னு சொல்கிறார். நம்ம நினச்சிக்கிற நீ வீட்டை விட்டு வந்துட்ட, நீ பார்த்துக்கோ, உங்களை போல் வந்திருக்காங்களே அவங்க பார்த்துக்கோ, ஏன்னா அவங்க தான் ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்காங்களே, நீ பார்த்துக்கோ. அப்படி நம்ம மைண்டில் அப்படி கொடுது ஒவ்வொருத்தரும் அதை எடுக்கணுன்றார். சனாதன தர்மத்தை பொறுத்தவரை ஒரு லீடர் இல்லைன்னு சொல்லார். ஒரு லீடர் இல்லை, ப்ரொடெக்ட் பண்ண ஒவ்வொரு சனாதன தர்மையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். அவங்க டார்ச் எடுத்துன்னு கையில் போகிறோன்றார். அதான் அவருடைய என்ன தாட். அது நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம இதை எடுப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்போ இது வரையும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? இல்லை, சுற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன், இதுக்காக இதை படிக்கணும் அப்படின்னு படித்தே ஆகணும். அதெல்லாம் என்ன இருக்கிறது அப்படி. ஏன்னா இதை கொளுத்தினவங்களாம் இந்த சம்ஸ்கிருதம் படிக்காதே கொளுத்திருக்காங்க. ஒன்று படிக்காமல் கொளுத்திருக்கான், இல்லை அந்த லாங்குவேஜ் தெரியாமல் கொளுத்திருக்கு. அது வந்து அது எப்படி ஒரு சாத்திரன்னு சொல்ல முடியும்? அது புத்திசாலித்தனம்னு சொல்ல முடியும். நீ முதல்ல படி, எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் கொண்டு வா, இந்தந்த காரணங்களால ஏதோ 1-2 கேள்விப்பட்ட அதில் இருக்காமல் ஏன்னா இந்த சாதாரண வழிபோக்குவரத்து சொல்கிறது தானே. போகிற போக்கில் ஒரு கமெண்ட் அடிக்கிறது தானே, அது புத்திசாலித்தனம் இல்லை. எல்லாத்தையும் படித்து முடித்து இதை அனலைஸ் பண்ணிவிட்டு therefore I am rejecting it அப்படின்னு சொன்னால் நீ புத்திசாலி. இல்லை போகிற வரதெல்லாம் காதில் கேட்டு அதில் அப்படி இருக்காமல் அது எப்படியாது. அதனால் அது ஒரு சீரியஸ் ஸ்டடி அதில் எடுக்கணும். ஓகேவா? இந்த மனுஸ்மிருதி வந்து மொத்தம் 12 சாப்டர் இருக்குது. மனுஸ்மிருதி எழுதியவர் யார்? மனுஸ்மிருதி சொல்லப்பட்டது. இது பகவான் கிருஷ்ண பரமாத்மா கீதையை சொல்லி அர்ஜுனன் கீதையை கேட்டு வியாசர் எழுதினார். ஆக்சுவலாக எழுதினது பகவான் என்ன விநாயகர். நமக்கு தெரியும் அந்த ஸ்டோரி மகாபாரத்தில். ஆக்சுவலாக எழுதினவர் விநாயகர், அதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவர் வியாசர். அப்போ எழுதினவருக்கு அந்த கிரெடிட் போதாது, யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அவர். அப்போ ஆத்தர் யாருன்னா விநாயகர் இல்லைங்க, வியாசர் ஆத்தர் பகவத்கீதைக்கு. மகாபாரதம் சொன்னது யார்? ஹோல் மகாபாரதம் சொன்னது ஜனமேஜய், வைஷம்பாயன ரிஷி ஜனமேஜன் சொன்னால் அதுக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுன் சொன்னால் இதில் ரொம்ப கிளியராக இருக்குது நமக்கு. ஏன்னா சமீபத்தில் நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிளியர்.
அப்போ ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னா வால்மீகி மகரிஷி. கிளியர். வால்மீகி சில கேள்விகளை கேட்டார் நாரத முனிவர்கிட்ட. நாரத முனிவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்துருக்கான், எழுந்துருக்கான். அவன் பேர் ராமன். ராமரை பற்றி நாரதர் சொல்ல வால்மீகி எழுதினார். இதை ராமருடைய புத்தருக்கு சொல்லிக் கொடுத்தார் லவகுஷர். இப்போ இந்த மனுஸ்மிருதி எழுதியவர் யார் கேள்வி வரும் இல்லையா? ஒரு டெக்ஸ்ட் வரும்போது ஏன்னா நமக்கு அப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. முதல்ல எழுதுங்களுக்கு யாருன்னு சொல்லுங்க. இது எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே காணும். ஆனால் சொல்லியது யார் அப்படின்னா மனு, ஸ்வயம்பு மனு. மொத்தம் 14 மனுக்களில் ஸ்வயம்பு மனு தான் முதல்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த மனு. இப்போ நம்முடைய மனு வைவஸ்வத மனு. ஸ்வயம்பு மனு இதை சொன்னார், அவரிடம் வெளிப்பட்டது. அந்த காலத்தில் நோட்ஸ் எடுக்கிறது இப்படியே அப்படி இல்லை, அவங்க சொன்னது அப்படியே மனசில் வாங்கிக்கிறாங்க. அதனால இது எழுதப்பட்டது. இப்போ நம்ம காலத்துக்குள்ளே எழுதப்பட்டது. இப்போ இன்னும் அடுத்த கட்டத்தில் எழுதப்பட்டது யாருன்னு, இது யார் காப்பி பண்ணா, யார் ரெக்கார்ட் பண்ணான்னு கேட்பாங்க. ஏன்னா சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? அப்போ எழுதுகிற ஸ்டைலே போயிடுது. யார் இதை ரெக்கார்ட் பண்ணா அப்படி தான் கேட்பேன் இனிமே வரக்கூடிய காலத்தில். அப்போ யார் இது சொன்னார்? மனு, ஸ்வயம்பு மனு இது சொன்னார். யாருக்கு சொன்னார், எப்படி வந்தது அப்படின்னு இந்த மனுஸ்மிருதியில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே சொல்கிறது. அதனால் அந்த டாபிக் போக வேண்டும், அது படிக்க வரும். இதில் மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்குது. ஸ்லோகம் கிட்டத்தட்ட 2684 ஸ்லோகம். ரொம்ப கம்மி தான். 2684 ஸ்லோகம், அவ்வளோதான். நமக்கு 2 வச்சுக்கணும். இப்போ எப்படி ஞாபகம் வச்சா 2 ஓகே, 4 நம்பர் 2 4 6 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கார் நம்பர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சில ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். 2 4 திருப்பிங்க 6 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸி. ஸோ 2 4 6 8 அப்படி சொல்லக்கூடாது, 2684 தான் சொல்லணும். யாராவது கேட்டால் எவ்வளோ இதில் இந்த 2 4 6 8 அப்படி சுலபமாக அது நிறைய விஷயம் நமக்கு ஞாபகம் மறந்து போய்டும். அதனால் இந்த ஷார்ட்கட் 12 அத்தியாயங்கள். கீதையில் 18 அத்தியாயங்கள், 12 அத்தியாயம், ஓகே, 4 அத்தியாயம். ஸ்வயம்பு மனு இது ஸ்வயம்பு மனு brought it out. அவர் ஒரு ரிஷி. ஸ்வயம்பு மனு ஒரு ரிஷி. அவருக்கு எல்லா வேதங்களும் புரிந்து அந்த வேதங்களுடைய எசன்ஸ் எடுத்து ஒரு தர்மசாஸ்திரத்தை கொடுத்தார். எல்லாம் எப்படி மனிதன் உலகத்தில் வாழணும் இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி சமூகம் இருக்கணும் இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி எவ்வளோ நாசம் படைச்சவருக்கு நம்ம நாட்டில்னு பார்க்கும். யார் பொறுப்பு, யார் இது பேசணும், நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் எடுத்து பேசுனதில்லை. இதில் அப்படி இல்லை அப்படின்னு தாரணை பண்ணது பண்ணணும். அது ஒரு முயற்சி பண்ணோம். கடவுள் கிரேஸ், குரு கிரேஸ். நம்ம குருதேவை பொறுத்தவரையும் பகவத்கீதையும் இதெல்லாம் உபனிஷத்து கொண்டு கொடுத்தாரு. அடுத்து அதிலேயே உட்காந்துட்டு இருக்காமல் அடுத்த கட்டம் நம்மளே சிலதெல்லாம் பண்ணணும். சில ப்ராஜெக்ட்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவர் பாலவிகாரோடு நிறுத்தினார் குருதேவர். இப்போ என்ன சிஷ்ய விகார், இப்போ கர்ப்பத்து உள்ளே சம்ஸ்காரம், கர்ப்ப சம்ஸ்காரம் எவ்வளோ தூரம் போது பாருங்க. சிஷ்ய விகார் கர்ப்ப உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இந்த ஜீவனுக்கு சம்ஸ்காரம் கொடுக்கும். இதை விட இன்னும் டாப்னா மனுஷன் வாழும்போது நல்லவனாக வாழ்ந்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும். தாய் நல்லவளாக இருந்தால், தகப்பனா நல்லவளாக இருந்தாலும் வரக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. அப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா ஹியூமன் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவ்வளோதான். அப்போது அதோடு நிற்காமல் மேலே நம்ம சாஸ்திரங்களை படிக்கணும், இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அந்த முயற்சி, ஓகேவா? ஸோ 12 அத்தியாயங்கள், எத்தனை ஸ்லோகங்கள்? 2 4 6 8 ஸ்லோகங்கள் இருக்குது. பகவத்கீதையை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறது ஸ்லோகம். அதை பற்றி கவலை இல்லை. பகவத்கீதை ஒரு ஸ்லோகத்துக்கும் அவ்வளோ கமெண்ட் இருக்குது. இதுக்கும் கமெண்ட்ரி எழுதுறவங்க இருக்காங்க, நான் சொல்கிறேன். இப்போ சன்ஸ்கிரிட் கமெண்ட்ரி இருக்குது இதுக்கு, ஓகேவா? இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த மனுஸ்மிருதி இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறது இருக்கட்டும், படிக்கலாம். இந்த மனுஸ்மிருதியை போற்றி புகழ்ந்தவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்ப்போம். யார் யாரெல்லாம் அதை தூக்கி நிறுத்தினார்கள் அப்படின்னா, முதல் புஸ்தகம் நம்ம எடுக்கிறது பெரிய புராணம். பெரிய புராணம்ன்ற புஸ்தகம் இது இயற்றியவர் யார்? சேக்கிழார். இதுக்கு இன்னொரு புராணம் திருத்தொண்ட புராணம், 63 நாயன்மார்களை பற்றி பேசக்கூடிய புராணம், தமிழ் புஸ்தகம். 63 நாயன்மார்களை பற்றி விழாவரே எழுதுகிறாரு சேக்கிழார். இது ஒரு விசேஷம் என்னென்னா, சேக்கிழாரோ ஒரு பெரிய மகாத்மா. அவர் தன்னை பற்றி ஒரு சின்ன இது கூட எழுதிக்கல இங்கே. அவங்கள பற்றி எழுதிட்டு இவரை பற்றி நோட்ஸே இல்லை இங்கே. தன்னை பற்றி எழுதி 63 நாயன்மார்களை பற்றி பேசினா பெரிய புராணம்.
இந்த பெரிய புராணம் எப்படி வந்தது? முன்னாடி கதை கட்டினா அதுக்கும் மனுக்கும் கனெக்ஷன் உண்டு. ஏன் மனுஸ்மதி சொன்ன பெரிய புராணம் எடுக்கிற கனெக்ஷன் உண்டு. எப்படின்னா, ஒருவேளை இந்த கதையை சொல்லிட்டு நீ ஏன் கனெக்ட் பண்ண போறியா? இல்லை, ஏற்கனவே இருக்காது. இந்த பெரிய புராணத்தை எழுதினவர் சேக்கிழார். திருத்தொண்ட புராணம் போகிற இது 63 நாயன்மாரோட கதை சரித்திரம். இது எப்படி உருவாகிறது அப்படின்னா, கைலாசம் இப்படி தான் வருது. பெரிய புராணத்தை எல்லாமே செய்யுள், எல்லாம் ஒரிஜினல் செய்யுள். கைலாச பருவத்தில் பார்வதி பரமேஸ்வரன் இருக்கு, நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா. அது ஒரு பெரிய ஒரு ஆசிரம் மாதிரி வச்சுக்கங்களேன். அந்த கைலாச பருவத்தில் அவங்க ரிஷிகள் இருக்காங்க, மகாத்த மக்கள் இருக்காங்க, பார்வதி பரமேஸ்வரன் அவங்கள சென்டர் பண்ணி தான் எல்லாம் நடக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுறதுன்னா, ஒரு பெரிய ஒளி ஒன்று வருது. ஒரு ஒரு சூரியன் போல் 1000 சூரியன் சேர்ந்த அப்படி இருக்கும் ஒரு ஒளி தோன்றது கைலாசத்தில். எல்லாரும் என்ன இது ஒளி அப்படின்னு கேட்குறேன். நிறைய ரிஷிகள் கூட்டம் உட்காந்து அவங்க சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க, சாஸ்திர சர்ச்சை. அவர் ஒரு ரிஷி, அவருடைய பேர் வந்து உபமன்யுன்னு பேர், உபமன்யு ரிஷி. அந்த உபமன்யுன்ற பேரே சேக்கிழார் தமிழில் சொல்கிறார். அப்படி உபமன்யு அவர் தான் அங்கே டீச்சராக இருக்கார். அவரை போய் கேட்குறேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருப்பார் ஒரு வேளை. அவரை போய் கேட்குறேன், பட் புராணத்தில் இல்லையே அந்த மாதிரி ஒரு பேர், ரொம்ப ஜாஸ்தி கேள்விப்பட்டதில்லை. இதில் இருக்குது அவர் சொல் உபமன்யுன்ற ரிஷி. மற்ற ரிஷிகள்லாம் போய் கேட்குறாங்க, ஏன் இந்த ஒளி திடீர்னு கைலாசத்தில் இப்படி ஒரு 1000 சூரியன் ஒன்றா உதிச்சாப்பில் ஒரு ஒளி இருக்குது என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ இந்த உபமன்யு ரிஷி சொல்கிறாரு, அவர் சிவ தியானத்தில் இருக்கார். சிவ தியானத்தில் இருந்தால் அவருக்கு சிலதெல்லாம் ஸ்புரணமாகும். இது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து இப்போ கைலாசத்துக்கு திரும்பி வந்தார் சொல்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய அவதாரத்தை முடித்து விட்டு கைலாசத்துக்கு திரும்பி வரார். அவர் தான் ஜோதி வடிவமாக காட்சி கொடுக்கிறார் என்றார். உடனே இருக்கிற ரிஷிகளாம் யார் சுந்தரமூர்த்தி நாயனார், எங்கே போனார், ஏன் திரும்பி வந்தார்னு கதை கேட்குறாரு. இப்படி தான் கதை ஸ்ப்ரெட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உபமன்யுன்ற ரிஷி சொல்கிறார், இந்த கைலாசத்தில் அந்த கதை ஆரம்பிக்கும். இப்படி தான் கதையே சேக்கிழார் ஆரம்பிக்கிறார் இப்போ பெரிய புராணத்தில். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருடைய சரித்திரமும் வருது. ஏன் போனார், எதுக்கு திரும்பி வந்தார்னா இப்போது கதை சொல்கிறார் உபமன்யு ரிஷி. இந்த கைலாசத்தில் ஆலால சுந்தரன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பக்தர், சிவபக்தர். ஆலால சுந்தரன்னு பேர் அவர். அந்த கைலாசத்தில் நந்தவனம் இருக்குது, பூச்செடிகள்லாம் வளரக்கூடிய இடம் நந்தவனம். அங்கே தேவ கன்னிகைகள்லாம் வர இருக்காங்க. கைலாசம் ஒரு பெரிய ஒரு இடம், ஒரு பெரிய சிட்டி மாதிரி வச்சுக்கங்களேன், ஒரு டவுன் மாதிரி வச்சுக்க, சரி வில்லேஜ் மாதிரி கூட வச்சுக்க, எல்லாம் வர வாழ்ந்துருக்கு. அந்த நந்தவனத்தில் சிவ பூஜைக்கு பூ கொண்டு வரதுக்காக 2 பேர் போகிறாங்க, 2 தேவ கன்னிகைகள் போகிறாங்க. கமலினி அனந்திதான்னு 2 பேர் பேர் உள்பட சொல்கிறார். கமலினி அனந்திதா, அனிந்திதா. நிந்திதா அப்படின்னா ஒரு நிந்தனை, அநிந்திதான நிந்தனை இல்லாதவள். எந்த விதமான ஒரு கெட்ட வார்த்தைகள் அவளை பற்றி சொல்ல முடியாது. அநிந்திதான அழகான பேர். கமலினி, கமலினியும் லோட்டஸ். 2 பேர் போகிறார். 2 பேர் பூ பறிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஆலால சுந்தரரும் போகிறார். போகிறவர் அவர் வேறு பக்கம் தானே பூ பறிக்கணும். நீங்கள் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுது. உங்கள் டிபார்ட்மெண்ட்டு வேறு ஐடியா, அங்கே போய் பூ பறிக்கிறதுன்னு. இவங்க 2 பேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எங்கே வந்த? சும்மா வந்தேன். எதுக்கு சும்மா வந்தேன்? சும்மா வந்தேன்னா சும்மா தான் வந்தேன். உடனே இந்த நியூஸ் பரமேஸ்வரனுக்கு இப்போ சிவபெருமான் எடுத்தவொடனே டாப் லீடருக்கே போயிடுது. அங்கே ஒரு சூப்பர்வைசர் இல்லையோ இல்லை ஹைரார்க்கிலையோ தெரியல. இந்த இன்ஃபர்மேஷன் சிவபெருமான் போகிறது, இந்த மாதிரி உங்கள் ஆள் ஒருத்தர் தேவையில்லாமல் இந்த இடத்துல போய் பூ பறிக்கிறார், பூ பறிச்சது குற்றமா? உடனே சிவபெருமான் சொல்கிறார், உனக்கு மனசில் வந்து விருத்திகள் வேறு வந்துடுது, இந்த பெண்களுக்கு விருத்தி வேறு வந்துடுது. இந்த மாதிரி விருத்தி இருந்தால் இந்த லோகத்தில் வாழ முடியாது. இதுக்குன்னு ஒரு லோகம் இருக்குது, என்னோட மனுஷல ஓடு. மனுஷலோகத்தில் தான் இந்த மாதிரி விருத்தி உள்ள மனிதர்கள் வாழ முடியும். நீ போ, கீழே போய், அதுவும் தென்பகுதிக்கு போ, அதுவும் தென்னாடுடைய சிவனே போற்றி தமிழ்நாட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். ஒருவேளை நாம் எல்லாரும் கைலாசத்து விழுந்தவங்களும் தெரியாது. திரும்பி நம்ம ஜோதிமயமாக போனால் ஒரு வேளை என்ன கதை இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையை பார்த்தா அந்த மாதிரி கதை இருக்கிற படி தோணலை. இல்லை, ஏதாவது ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக பண்ணதான் இப்படி தோணும். கண்டிப்பாக நம்மளாம் கைலாசம் வந்த மாதிரி தோணலை. வேறு ஏதோ உலகமாக இருக்கும், வேறு எங்கே நரகலோகமாக இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஸ்டைலு கந்தர்வலோகமாக இருக்கும். ஏன் அடிக்கடி பாடுவேன் நானே, எங்கே பாத்ரூமில் பாடு.
நானே டான்ஸ் ஆடுவேன், யாரும் இல்லாத நேரத்தில் நான் டான்ஸ் ஆடுவேன். ஸோ நான் டான்ஸ் ஆடுவேன், நான் பாடுவேன். இப்போ வேறு ஒரு லோகத்தில் வந்திருக்கலாம், நம்மள சாமானியமான ஜீவர்கள். இதெல்லாம் பெரிய பெரிய மகாத்மாக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரியான ஏரியாவில் இந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஆட்கள் இருக்கக்கூடாது. ஓடு 3 பேர் ஓடு 3 பேர் அனுப்புகிறார். இது சிவசங்கல்பம். சாதாரணமாக இந்த மாதிரி அவங்களுக்கு விருத்தியம் வராது. இது ஏதோ வந்ததுன்னா சிவசங்கல்பம். இப்போ வலி அதுவும் தமிழ்நாடுக்கு இப்போ குறிப்பாக, அதுவும் திருவாரூருக்கு போனேன். இப்போ புரியுதா? திருவாரூரில் பிறந்தால் ஏன் முக்தி? சிவபெருமானோட சிந்தனை இருந்த ஊர். திருவாரூரில் பிறந்தாலே முக்தியா? பல முக்தி ஸ்தலங்கள் இருக்கு. திருவண்ணாமலை நினச்சா முக்தி. ஒவ்வொரு காசியில் செத்து போனால் முக்தி. இதுக்காக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காசியில் போவோம் சாகிறதுக்காக. இருக்கிறவங்களாம் சாகடிச்சிட்டு ஃபேமிலிக்குள்ள காசிலேயே கடைசி காலத்தில் அங்கே போய் செத்தா முக்தி, வழியிலே செத்துருவோம். என்ன பண்ண பாவங்கள் எப்படி இருக்குது இது பாருங்கள். கால்குலேஷன் எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் காசியில் போய் செத்தா முக்தியா? இது எங்கே இப்போ புராண இதிகாசம் படிக்கும்போது கேள்விப்பட்டு வச்சுட்டு இருக்கு இந்த பாயிண்ட். அது அப்படி எல்லாருக்கும் அங்கே சாவு வராது. விசேஷமான ஸ்தலங்கள் திருவாரூர் போ, தென்னாட்டு பக்கம் போ, திருவாரூர் பக்கமோ அங்கே வாழ் அமைச்சிட்டேன். எல்லாம் அவங்களெல்லாம் கீழே ஒரு கேங்கு இறங்கி வருது. இந்த 3 பேர் ஒரு கட்டத்தில். இதெல்லாம் எப்போ ஏற்படுதுன்னா கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டில், அவருடைய 8ஆம் நூற்றாண்டில். ஏன்னா 6th 7th செஞ்சுரியில் அந்த 63 பேர் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. 63 பேரும் வாழ்ந்து போனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் போய் கம்பைல் பண்ணி அதை கன்சாலிடேட் பண்ணி எழுதுனான். அதுக்காக அந்த சங்கல்பம் அவருக்கு மனசில் மாறி இப்படி அனுப்புகிறாரு. சிவசங்கல்பம் நமக்குன்னா தெரியும் யாருக்கு எந்த சங்கல்பம் மனசுக்குள்ளே வருது. அதனால் இப்போ உடனே அனுப்புகிறாரு. அவர் கீழே இறங்கி வர ஒருத்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த 2 பேர் கீழே வந்தாங்களோ, ஒருத்தர் பறவை நாச்சியார், ஒருத்தர் சங்கிலி நாச்சியார்னு பேர் பாருங்க எப்படி இருக்குது. பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் 2 பேரும் கீழே வரும். ஸோ இது அப்படியே வாழ்க்கை வாழ்கிறாங்க. இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கை நடத்துகிறார். இது சாதாரணமாக மனுஷன் குடும்ப வாழ்க்கை மாதிரி இல்லை. அங்கேருந்து வந்தவங்க இங்கே சேரணும், எல்லாம் சேர்ந்து எல்லாம் சிவபக்தியை செய்தார்கள். சாதாரண வாழ்க்கையில் இப்போ ராமகிருஷ்ண பரமேஸ்வரம், சாரதா தெய்வம் வாழ்ந்தார்கள். சாதாரண வாழ்க்கை இல்லை, அது தெய்வீகமான வாழ்க்கை. அவருடைய சரித்திரம் பார்க்கும்போது தெரியும் எப்படி வாழ்ந்தார்கள். ஸோ அங்கேருந்து வந்தவர்கள் ஒரு காரியத்துக்காக, தெய்வ காரியத்துக்காக கீழே இறங்கி வரதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? காரணமே இல்லாமல் சுந்தரா நீ இப்போ, கமலினி அணிந்தித்தா நீங்கள் போங்க. ஏன் நாங்கள் பூ தானே பறித்தோம், ஏன் பூ பறிச்சதுனால வெளில போங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு காரணம் இருக்கணும். இந்த காரணத்தினால கீழே வந்தார்கள். கீழே வந்ததுக்கு என்ன காரணம்? இங்கே பெரிய பாடுகள்லாம் பாட்டு பக்தியை நிலைநாட்டுறோம். அதனால் பெரிய தெய்வீக காரியத்துக்காக வந்துட்டான். இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே ஒரு கவிதை ஒன்று எழுதுகிறார், ஒரு பாட்டு. திருத்தொண்ட தொகைன்னு பேர். அது திருத்தொண்ட தொகை. அதுதான் சேக்கிழார் இந்த புராணம் எழுதுறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அந்த 60 நாயன்மார்களை பற்றி பேசுகிறார். 60 நாயன்மார்களை பற்றி தான் அவர் பேசியிருக்காரு. 60 நாயன்மார்களை பற்றி ஒரு கவிதை பண்ணுறார், ஒரு கிருத்தி. அது திருத்தொண்டர் தொகைன்னு பேர். அப்போ 61வது யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 62, 63 சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அப்பா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அம்மா. இந்த 3 பேரும் சேர்த்து 63 கம்போஸ் பண்ணுறாரு சேக்கிழார் சுவாமிகள். அப்போ எழுதினவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன் பேர் எழுதிக்கல. அவர் 60 பேரை பற்றி மட்டும்தான் எழுதினார். சேக்கிழார் வந்தார். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்மா அப்பாவை சேர்த்து 63 நாயன்மார்களே வடிய வச்சு சேக்கிழார். இப்படி இந்த கதை இதில் புண்ணியமான சரித்திரம் இது நடந்ததா? ரைட். இந்த சேக்கிழார் எங்கே இருந்தார்னா சோழ நாட்டில் வாழ்ந்தார். அப்போ 8ஆம் நூற்றாண்டு சோழ நாடு. குலோத்துங்க சோழனுடைய அமைச்சர். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த காலத்தில். அந்த நாட்டை ஆட்சி பண்ணக்கூடிய அரசனுக்கு அமைச்சராக இருந்தார் சேக்கிழார். அவர் புலமையும் இருந்தது, தமிழ் புலமையும் இருந்தது, பக்தியும் இருந்தது. இப்போ நம்ம சேக்கிழார் சொல்லும்போது ஒரு பக்தர் அப்படின்னு இல்லை, அவர் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது பன்முகத்தன்மை இருக்கணும். சமூகத்தில் எல்லாமே தெரியணும். புத்தி சாதுரியம் இருக்கணும், ஹிதயம் இருக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும், நிறைய கலாச்சாரம் தெரியணும், பல விஷயங்கள் தெரிஞ்சது தான் அமைச்சராக இருக்குது அந்த காலத்தில். இந்த காலத்தில் குவாலிஃபிகேஷனே வேணாம். இது வேறு காலத்தில் நம்ம வாழ்கிறோம். அந்த காலத்தில் அப்படிப்பட்டவர் சேக்கிழார் குலோத்துங்க சோழனுக்கு அமைச்சராக. இவர் எதுக்கு இது எழுதினார்னு இந்த குலோத்துங்க சோழன்றப்ப இது அது ஒரு கதை. நீங்கள் இன்ட்ரோடக்ஷனே ஒரு நாள் ஆகிடும், பரவாயில்ல. இந்த குலோத்துங்க சோழன் சீவக சிந்தாமணி ஒரு புஸ்தகம் படித்தான். சீவக சிந்தாமணின்னு ஒரு புஸ்தகம். இந்த பையன் 50 காப்பியங்களும் ஒரு காப்பி. சீவக சிந்தாமணி ஒரு காதல் கவிதை.
லவ் ஸ்டோரி. இதே பர்சன் உட்காந்து, நீ ராஜா அட்மினிஸ்ட்ரேட் பண்ண, இது என்ன வேலை? அந்த காலத்தில் மூவி இல்லை, யூடியூப் இல்லை, அதனால் அதை பர்சன் உட்காந்துருந்தார். மைண்டு பூரா அதில் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் இவருக்கு மனசு இல்லை, எல்லாமே அப்படியே தொஞ்சு போயிருக்கு, டிசிஷன் எடுக்க முடியல. எல்லோரும் வந்து இவர் கேட்குறாரு, சேக்கிழார் நீங்கள் தானே அமைச்சர், நீங்கள் போய் சொல்லுங்க. இவர் என்னை விட பெரிய பொசிஷனில் இருக்காரு, சொன்னால் என்ன கோவம் ஒரு மாதிரி பல நேரத்தில் நடக்கிறதில்ல. நமக்கு மேலே பொசிஷனில் இருக்கிறவங்க ஏதாச்சும் பண்ணும்போது எப்படி சொல்கிறதுன்னு நிறைய யோசிப்போம். சேக்கிழாருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்போ நைஸாக வராரு, இந்த மாதிரி கதையை படிக்கிறதோட இந்த மாதிரி கதையை படிங்கன்னு டைவர்ட் பண்ணுறார். இந்த கதையை படிச்சுன்னா மனசு கெட்டு போயிடும், புத்தி மழுங்கி போயிடும். டிவி பார்த்து டிவி சீரியல் பார்த்து அப்படி இருந்தால் நீ இப்படி ஆகிட்ட. எப்பவுமே சிரிச்சுன்னு இருக்கிற நீ எப்பவுமே அழ ஆரம்பிச்சிட்ட. என்ன ரீசன்? டிவி பார்த்து. சீரியல், ஒவ்வொரு சீரியலும் ஒரு சோக கதை, அசிங்கமான கதை இல்லை, அதெல்லாம் தூக்கி போடணும். சிவகசிந்த மாதிரி தான் இதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல கதைகளை சொல்கிறேன்னு சில கதைகளை ஆரம்பித்து சொல்லி இவர் இந்த திருத்தொண்ட தொகை இருக்க அந்த 60 நாயன்மாரோட கதையும் சொல்கிறார். அப்போ இவர் ரொம்ப அட்ராக்ட் ஆகிறார். குலோத்துங்க இது இவ்வளோ நல்லா இருக்கேன், ஒரு டேஸ்ட் வருது. அது ஈஸ்வர சங்கல்ப், அவனருளாலே டேஸ்ட் வந்துடுது. இந்த சிவகசிங் தானே அல்பமான டெக்ஸ்ட் தூக்கி போட்டு இது பின்னாடி வரார். அப்போது சேக்கிழார் சொல்கிறார், நீ இவருடைய கதை இதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீ இவருடைய கதைகளை ஒரு பெரிய புஸ்தகமாக பண்ணுன்னா அந்த சோழ நாட்டு ராஜா சோழன் சொல்கிறார். அப்போ இவருக்கு ஒரு தாட் வருது, சரி இதை எடுக்கலாம்னு சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த ஒரு திருத்தொண்ட தொகை இருக்குது, அதை எடுத்துக்கிறார். அந்த பகுதி எடுத்து எலாபரேட்டாக பண்ணணும். அப்போ இந்த 60 பேர் வாழ்ந்தவங்களுடைய எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு போய் எல்லா இடத்துலையும் ரிசர்ச் பண்ணி, சோஷியல் ஸ்டடி இது, சோஷியல் ரிசர்ச் பேப்பர் இது, சோஷியல் ஸ்டடி பண்ணுறாங்களே அங்கங்கே போயிட்டு அந்த ஊரில் இருக்குது. அதே போல் எல்லா இடத்துலையும் போயிட்டு ஸ்டடி பண்ணி கொண்டு வந்து எப்போ வாழ்ந்தார்கள், என்ன வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட தேவாரத்தை பாடினார்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து எடிட் பண்ணி புக் ரெடி ஆகிட்டு. பெரிய ஒர்க்கு பண்ணியிருக்காரு சேக்கிழார், பெரிய பிரம்மாண்டமான ஒர்க்கு தமிழ்நாட்டுக்கு. எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து புக்கு ரெடி, ரிலீஸ் பண்ணணும். எங்கே பண்ணணும்னா தில்லையில் தான் எழுதுறாரு, தில்லையில் தான் ரிலீஸ் பண்ணுறார். எல்லாம் எடிட் பண்ணி உட்காந்து இது எல்லாத்துக்கும் எழுதும்போது இந்த தில்லையில் உட்காந்து நடராஜர் பெருமாளோட உட்காந்து திங்க் பண்ணுறார், எப்படி ஆரம்பிக்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, எப்படி ஆரம்பிக்கிறது. சில பேர் நம்ம நிறைய வேதாந்தம் படிச்சிருப்போம், எல்லா புத்தகம் படிப்போம், உங்களுக்கு கூப்பிடுவாங்க, ஒரு 5 நிமிஷம் டாக் கொடுங்க, என்னத்தை பேசுறதுன்னு தெரியலையே. நீ தான் எல்லாம் படிச்சிருக்கே, எல்லாம் படித்து 5 நிமிஷம் பேசுனா என்ன பேசுறதுன்னு புரியாது. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எப்படி ஆரம்பிக்கிறது? அங்கே நடராஜர் பெருமான் கொடுக்க உலகலாம் அப்படின்னு ஆரம்பித்து கொடுக்குறார். உலகலாம்னு ஒரு சிவனுடைய சவுண்டு காலுக்கு தமிழ் பேசியிருக்காரு சிவன். உலகலாம்னு ஆரம்பித்து முடிக்கும் போது உலகலாம்னு முடிக்கிறார். அந்த புத்தகத்தில் ஒரு அழகு, பெரிய புராணத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தை உலகலாம், முடிகிற வார்த்தை உலகலாம். முடிச்சிட்டார். 1 வருஷம் இந்த கதையாக சொல்கிறார், எழுதி முடித்து இந்த அனபாய சோழனுக்கு கதையாக சொல்லி, அனபாய சோழன் இந்த இவரையும் பெரிய புராணத்தையும் பட்டத்து யானை மேலே உட்காரச்சு ஊர்வலமாக கொண்டு வரார். இது பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். இது இன்னைய காலம் வரையும் இவ்வளோ புகழோடு இருக்கார் சேக்கிழார் பெருமான், இவ்வளோ புகழோடு இருக்கிறது பெரிய புராணம். இதாச்சா இந்த புஸ்தகத்தில் வந்துட்டு பாயிண்ட் வந்துடுது. இப்போ எதனால் எழுதினார், யாருக்கு இதை சொன்னார், இப்போ கைலாசனுடைய கதை என்ன எல்லாம் சொல்கிறேன். இந்த சேக்கிழார் எழுதும்போது முதல் கதை இதுவரையும் இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் கதை. இப்போ கதைக்கு மேலே கதை போயிருக்கு, இன்ட்ரோடக்ஷனே போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்ன ஸ்ருதி புராணம், இப்போ இன்ட்ரோடக்ஷன் கதை வந்து பெரிய புராணம். இதுக்குள்ளே இன்னொரு எல்லா கதையும் சொல்லிட்டு இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் ஆகிறது, இப்போ தான் இன்ட்ரோடியூஸ் என்ன அர்த்தம்னா அவ்வளோ லேயர் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ லேயர் இருக்கு. சேக்கிழார் பெருமான் எப்படி எழுதினார்னு பார்த்து இப்போ கதைக்குள்ளே போகும். இந்த கதை அந்த புராணம் எப்படி ஆரம்பிக்கிறது? இந்த பெரிய புராணம்னா திருவாரூர்னு ஒரு ஊர். இதை திருவாரூரை பற்றி பேசுகிற ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திருவாரூர்னு ஒரு ஊர், அங்கே சிவபெருமான் நடந்து கொண்டிருக்கிறார், நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ப்ரெசன்ஸ் அவ்வளோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது திருவாரூரில். அந்த திருவாரூரில் வாழ்ந்தவர் இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அது எப்படிப்பட்ட திருவாரூர்னு கதை வருது. எப்படிப்பட்ட திருவா இப்போது கம்பராமாயணத்தில் கம்பன்னு சொல்லும்போது இந்த நாடு எப்பேற்பட்டது, நகரம் எப்பேற்பட்டது, அதில் ஒரு ராஜா வாழ்ந்தானே ஆரம்பிக்கிறாங்களே. ஒரு ஊரில் ஒரு ராஜா தான் நம்ம ஆரம்பிப்போம். நம்மளாம் ஆரம்பிக்கும் போது ஒரு அம்மா கதை சொல்லு, இது எந்த கதையை சொல்கிறதுன்னு புரியல.
சோக கதை வேணுமா சுகமான கதை வேணுமா? சோக கதைனா என்னென்ன கதையே சொல்கிறேன், ஜாலியான கதைனா வேறு கதை சொல்லு. பஞ்சதந்திர என்ன கதை ஒரு கதை. எல்லாரும் கதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பணும்? ஒரு ஊரில் ஒரு ராஜா, கிட்டத்தட்ட ஒரு 1000 முறை சொல்லியிருப்போம். எல்லா பாலவிகார் டீச்சரும் அப்படி தான் ஆரம்பிப்போம். இதே தானே போன முறை சொன்னீங்களே, அது இது வேற ராஜா அதிக பிரசங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா மிஸ், இது போன முறை பேசக்கூடாது. இது ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தா ஒன்ஸ் அபோவ் போன முறை யூ ஸ்டார்டட் தி சேம் ஸ்டோரி லாஸ்ட் டைம். தட் இஸ் த டிஃபரண்ட் ஸ்டோரிடா. சிட் அப். கொஸ்டின் கொஸ்டின். இதே போல் ஒரு ஊரில், எந்த ஊர்? திருவாரூர். அந்த திருவாரூரில் ஒரு ராஜா வந்து இந்த குலோத்துங்க சோழன் வாழ்ந்தார். அனபாய சோழன் வாழ்ந்தான். குலோத்துங்க சோழன் தான் அனபாய சோழன் வாழ்ந்தான். அந்த சோழன் வாழ்ந்த அந்த காலம் இருக்கே, அந்த அனபாய சோழன் அவனுக்கு பின்னாடி வந்த பரம்பரையில் ஒரு அரசன் வாழ்ந்தான். சோழர்கள் ஆட்சி தானே. அனபாய சோழன் அவனுடைய புத்திரனார் கூட ஒரு அரசன் வாழ்ந்தான். அந்த அரசன் எப்பேற்பட்ட அரசன், அவனுடைய சரித்திரத்தை பற்றி சொல்கிறான்னு எழுதுறார். எல்லாமே செய்யுள், அழகான செய்யுள். நம்ம இதுவரை கேள்விப்பட்ட எல்லாமே செய்யுள் வடிவத்தில் படிக்கிறோன்னா பெரிய புராணத்தில் ஆசிட்டிஸ் படி. அவனுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒரு நாள் தேர் ஓட்டின்னு போனான். உங்களுக்கு புரியுது எந்த கதை வருதுன்னு? இப்போ அந்த பையன் தேர் ஓட்டின்னு போகும்பொழுது சஸ்பென்ஸ் உடச்சிட்டிங்க. ரைட், கரெக்ட், யுவர் ரைட், 100 மார்க். அந்த பையன் தேர் ஓட்டின்னு போகும்போது அந்த ஒரு என்ன நல்ல ஒரு இடுக்கமான இடம், டிராஃபிக் ஜாஸ்தி உள்ள இடம். ஒரு கண்ணுக்குட்டியை வந்து அந்த தேர் சக்கரத்தில் மாட்டிடுது. இது எல்லாமே அப்படியே வருது, ரொம்ப அழகாக இருக்குது. அன்ன தொல்நகருக்கு அரசு ஆயினான் துன்ன செங்கதிரோன் வழி தோன்றினான். இந்த அரசாட்சி வர்றாங்களே, இந்த சோழர்களில் யாருடைய பரம்பரை? என்ன ராமருடைய பரம்பரையா, தசரதுடைய பரம்பரை? சோழர்கள் மன்னர்கள் எல்லாம் அவன் சொல்றார், துண்ணு செங்கதிரோன் வழி தோன்றினான். செங்கதிரோன்னா சூரிய வம்சத்து ராஜாக்கள். சூரிய வம்சத்துனா ராமர், தசரதர், அங்கே அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி சோழ ராஜ்யம்னு சூரிய வம்சத்து ராஜாக்கள் ஆட்சி. செங்கதிரோன் வழி தோன்றினான் மண்ணு சீர அனபாயன் வழி முதல். அனபாயன் சோழன் அவனுடைய பரம்பரில் வந்தான். மண்ணும் மாமணி பூன் மனுவேந்தனே. அந்த வேந்தனை பேர் மனுவேந்தன்னு பேர். மனுவேந்தன், மனுநீதி சோழன் சொல்லல, மனுவேந்தன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இன்ட்ரோடியூ நிறைய பாடல் இருக்கு, சிலது மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த மனுநீதி சோழனுக்கன் மெய் மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். அந்த மனுநீதி இருக்கு, மனு இருக்கானே, அந்த மனுவுடைய பேர் இவனுக்கு வச்சுக்கினான். ஏன்னா இவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, இவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மனு போலியே இருந்துதான். மெய் மனு பெற்ற நீதியும் தன் பெயர் ஆக்கினான். அந்த நீதியையே தன் பெயர் ஆக்கி கொண்டான். அந்த திருவாரூரில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த அந்த மனுநீதி சோழன் இருக்கானே, அவன் வந்து மனுவுடைய அடுத்த வடிவமா அப்படி சொல்கிறார் சேக்கிழார். இப்போ உங்களுக்கு எப்படி மனு கனெக்ட் ஆக புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு ராஜா வாழ்ந்தான், சூரிய வம்ச ராஜா இந்த திருவாரூரில். அவனுடைய புள்ள தேர் ஓட்டும்போது அவனுடைய தேர் சக்கரத்தில் ஒரு கண்டுக்குட்டி மாட்டு கண்டு நசுங்கி போய் செத்து போட்டான் ஸ்பாட்டில். அப்போ என்ன ஆகுறதுன்னா, அந்த மாடு, அந்த கண்டுக்குட்டியோட மாடு இங்கேருந்து ஓடி போய் அந்த காலத்து ராஜா வீட்டு வெளியில் ஒரு மணி வச்சுருக்கா, ஆராய்ச்சி மணின்னு சொல்லிட்டு அந்த மணியை போய் அடிக்கிறது. சுற்றி வருது. எல்லாம் அப்படியே எழுதுறாரு. நடந்ததாக இருக்கக்கூடாது, சேக்கிழார் எழுதுறாரு. எல்லாமே செய்யுளாக இருக்கிறது, கதையே கிடையாது, நடந்த சம்பவம். அது போய் அடிக்கிறது. அங்கேருந்து ராஜா வெளியில் வர்றார், பார்க்குறாரு. உடனே இந்த பசுமாடு கூட்டின்னு ராஜா அங்கேருந்து வந்து பார்த்தா சம்பவம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, அந்த பையன் நினைக்கிறான், அந்த பையன் இவரோட அப்பா இப்படிப்பட்ட நீதிமானாக இருக்கார், இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு புள்ள பிறந்து இந்த மிஸ்டேக் பண்ணணும், இவன் ஏற்கனவே அழுதுன்னு இருக்காங்க. பிள்ளை ஏற்கனவே தான் பண்ண தவறுக்கு அழுது கொண்டு இருக்கிறான். நாங்கள் மந்திரியோ எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு. அப்போ பிள்ளை ஏற்கனவே சொல்கிறான், எனக்கு வந்து மரண தண்டனை வேணும்னு அவன் நினச்சிக்கிறான் மனசுக்குள்ளே. பிள்ளையும் அந்த மாதிரி இருக்கா, என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லலை, பிள்ளையும் அதே வழியில் இருக்கா. அங்கேருந்து அப்பா வரார். அப்பா வந்து இங்கே மந்திரியை கூப்பிட்றார், என்ன நடந்ததுன்னு பார்க்குறார். ஓகே, என் புள்ள என்ன தேர் ஓட்டி சக்கரம் ஏறி இந்த கன்றுக்குட்டி செத்து போயிடுதா. இப்போ இந்த பசுமாடு அவசப்பட்டுருக்கு. இந்த கன்றுக்குட்டி எப்படி செத்ததோ அதே போல் என் மகனை சாகடின்னு சொல்கிறார். எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமோன்னு பாருங்க, சிந்தனையாக பண்ண முடியாது. சொல்கிறார்,
அவ்வண்ணம் தொழுதுரைத்த அமைச்சர்களை முகம் நோக்கி மெய்வண்ணம் தெரிந்து உணர்ந்த மனு என்னும் விரல் வேந்தன். மனு என்று பெயருடைய வேந்தன். திரும்ப திரும்ப வந்து வராது. அந்த மாதிரி பாடல்கள்லாம் எடுத்திருக்கு. ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். ஒரே ஒரு புள்ள தான் அவன். என்கிட்ட 4 புள்ள இருக்கு, ஒரு புள்ள ஏற்றி சாக்கடி அப்படின்னு சொல்லு. ஒரு மைந்தன் தன் குலத்துக்கு உள்ளான் என்பதும் உணரான். அதை வந்து பெருசாக எடுத்துக்கல, ஒரே புள்ள. தர்மம் தன் வழி செல்கை கடன் என்று தன் மைந்தன் மருமம் தன் தேராழி உற ஊர்ந்தான் மனுவேந்தன். அருமந்த அரசாட்சி அரிதோ மற்றும் எளிதோதான். இதெல்லாம் பாடல். அதனோட விளக்கத்துக்குள்ள நான் போல ஒரே பிள்ளையார் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நீதி வந்து அந்த பசுமாட்டுக்கு, மனுஷனுக்கு இல்லைங்க, பசுமாட்டுக்கு நீதி கிடைக்கணும். இவன் எப்படி தவறு செய்தானோ அதே போல் இவன் போகணுன்றது அந்த ரூல்ஸ். அதை நானாக இருந்தாலும் ஃபாலோ பண்ண, என் பிள்ளையாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணணும். எவன் ரூல்ஸ் போட்டானோ அவனை அந்த ரூல்ஸுக்குள்ளே தன்னை அடக்கிக்கிறான் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கானவன். இந்த மாதிரியான ஒரு தர்மம் இது, தேசம் இது, எப்படி ஒரு அரசன் வாழ்ந்தான். அது கதையாக இல்லை, அது உண்மையாக எழுதி வச்சிருக்க ஒரு மகாத்மா, சாதாரண ஆள் இல்லை. ஒரு கவி எழுதலை, இது மகாத்மா எழுதியிருக்கார். அதனால் இந்த மனு வேந்தன், மனு என்ற பெயருடைய வேந்தன் சொல்லிட்டார். கூப்பிட்டு அமைச்சரை ஏற்றுன்னு அமைச்சன் சொல்லலாம், இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன்றான். உன் புள்ள பற்றி நான் பார்த்து புள்ள தான் எடுத்து வளர்த்த புள்ள. இந்த இப்போ அமைச்சர் எடுத்து வளர்த்துறோம் இல்லை, ராஜா விட்டு பிள்ளை இருந்தாலும் எடுத்து வளர்த்து பால் ஊட்டி இதெல்லாம் சீராட்டி வளர்த்தவங்க இல்லை. தான் வளர்த்த பிள்ளை எப்படி நான் கொல்லுன்னு எப்படி சொல்ல, அரசனே சொன்னாலும் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். இங்கே வந்து தர்மத்தினுடைய காம்படிஷன் பாருங்க. அரசன் சொல்கிறான் தேர் ஏற்றி என் பிள்ளைய கொல்லுன்றான். புள்ள சொல்கிறான் நான் சாகத்துக்கு ரெடின்றான். ஓடிடல. அது எங்கள் அப்பா சொல்கிறார், கொஞ்சம் வழி விடுங்க, நான் ஓடிடுறேன், எஸ்கேப் ஆகிடுறேன். அவன் நிற்கிறான், நான் சாகத்துக்கு ரெடின்னு நிற்கிறான் புள்ள. அப்பா அவனை சாகடின்னு சொல்கிறார். அங்கேருந்து அமைச்சரை கூப்பிட்டா அமைச்சர் முடியாதுன்னு சொல்கிறார். இந்த காம்படிஷன் பாருங்க. அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு தர்மத்தை ஃபாலோ பண்ணது காம்படிஷன். உன்னோட நான் மார்க் எடுக்கணும், என்னோட நீ மார்க் எடுக்கணும். ராமர் காட்டுக்கு போனார். அங்கே பரதன் வரான். ஐயோ இது வேணாம், ராமன் திரும்ப வா. ராம சொல்ல வரமாட்டான்றார். பரதன் நீ வரணுன்றான். 2 பேரும் காம்படிஷன். இங்கே அப்படி இல்லை. நம்ம வீட்டில் போயிட்டான பாரு. இன்னும் போகல, இன்னும் வந்து போகிற மாதிரி இருக்கும். சீக்கிரம் அனுப்பு, எல்லாம் தான் முடிச்சு, சீக்கிரம் கிளம்ப சொல்லு. கிளம்ப மாட்டாங்க, ஏதாச்சும் பண்ணி கிளப்புடா. கிளம்பி போயிட்டாரா. அங்கே போனவரே எதிர்பார்ப்பாரு, தம்பி வரானான்னு. அவன் வரவே மாட்டான். நீ போனான்னு எதிர்பார்த்து உட்காந்துட்டு. போனவன் காட்டிலேருந்து திரும்பி வரக்கூடாதுன்றதுக்காக பல விஷயம் செய்வானே தவிர திரும்பி காட்டிலேருந்து கூட்டின்னு வருவானா. நம்முடைய சரித்திரம்லாம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில். இதுக்கு ஒரு வால்மீகி தேவையில்லை, நாமளே போதும். நமக்கு பின்னாடி வரக்கூடிய எழுதி வைப்பாங்க நம்மளை பற்றி. அது குடும்ப சரித்திரம். காம்படிஷன் ராமருக்கும் பரதனுக்கும் யார் வின் பண்ணுறாரு. ராமாயணத்தை எல்லாருமே அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் மிஞ்சி நின்றாங்க. இங்கே 3 பேர். அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாருன்னா சூசைட் பண்ணின்னு செத்து போகிறாரு. இவர் தான் அமைச்சர் தன் வாள் எடுத்து குத்தின்னு அமைச்சருங்க செத்து போகிறார். இப்போ 2வது சாவு. முதல்ல அந்த கண்ணுக்குடி செத்து இருக்கு, அமைச்சர் செத்து போயிட்டார். ஏன்னா உன்னுடைய ஆர்டரை நான் மிஞ்ச முடியாது, இவனை கொல்லவும் முடியாது, அதுக்கு நான் செத்து போகிறேன்னு செத்து போயிட்டேன். அவர்களாம் அமைச்சர்கள் 100% பியூர் அக்மார்க்குன்னா அமைச்சர்கள். அதெல்லாம் செத்து போயிட்டார். அரசன் என்ன பண்ணுறான், யாரோ கூப்பிட்டாலே வரமாட்டான். அரசன் நானே எடுக்கிறேன்னு வண்டி எடுக்கார். அது எந்த இடத்துல அந்த கண்ணு கூட்டிருக்கு, அந்த இந்த பக்கம் தேர்ல இந்த பக்கம் படுறான். அந்த பையன் படுத்துட்டான். அப்போ எப்படி வளர்த்துருக்கார் பாருங்க அந்த பிள்ளைய. ஒரு தகப்பனார் வந்து அந்த பிள்ளைய அடுத்தது எப்படி அதே நீதி மார்க்கத்தில் வளர்த்து அந்த பையன் படுத்துருக்கு. அங்கேருந்து சக்கரத்துக்கு தேரை கொண்டு வர, தேர் வச்சு ஏற்றுற. தகப்பனார் அரசனார் இருந்து இப்போ வந்து 2 ரிலேஷன்ஷிப். ஒன்று தகப்பனார் புள்ள, இன்னொன்று அரசன் பிரஜை. தவறு செய்து விட்ட ஒரு பிரஜை. இங்கேருந்து தேர் கொண்டு வந்து ஏற்று ஸ்பாட்டில் செத்து போகிறது. இந்த புள்ள செத்து போகிறது. இப்போ 3 மரணங்கள் ஒரே நேரத்தில் திருவாரூர் பெரிய வீதியில். அப்படி ஆகும்போது என்ன ஆச்சுன்னா அங்கே பரமேஸ்வரன் பார்வதியோடு தோன்றார். அந்நிலையிலே உயிர் பிறந்த ஆண் கன்றும் அவ்வரசன் மண்ணுரிமை தன் கன்றும் மந்திரியும் உடன் எழும். மந்திரி அந்த கன்று அந்த புள்ள 3 பேரும் உயிர் வந்துடுது. சிவபெரும் பார்வதி பரமேஸ்வரன் 3 பேரும் உயிரோடு நிற்கிறார். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு டெஸ்ட்டு. உன்னுடைய நீதி தர்மம், தர்ம ஆச்சரணம், உன் நீதியில் ஒரு டெஸ்ட்.
இது டெஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட் நம்மலாம் வச்சு ஃபெயிலாக 0 மார்க் -0 வாங்குவோம், மைனஸில் வாங்குவோம், 0 கூட வராது, மைனஸில் மார்க். பார்வதி பரமேஸ்வரன் காட்சி கொடுத்து 3 பேரும் உயிரோடு வந்து விட்டார். அவர் ரொம்ப பிரியம். இந்த ஒரு லைன் எழுதுகிறார், ஒரு தமிழ் வரிகள், ரொம்ப அழகான வரிகள். இன்ன பரிசானான் என்று அறிந்தலன் வேந்தனும் யாருக்கு என்னாச்சுன்னு தெரியுது. இவன் வந்து சூசைட் பண்ணதுன்னு தெரியல, அவனுக்கு வந்து தேர் ஏற்றுன்னு தெரியல. ஏன்னா தேர் எடுத்து எங்கள் அப்பா கொண்டுட்டாருன்னு இவன் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஒரு வேளை அதை கான்சியஸாக இருந்தான்னு வச்சிங்களேன், இந்த பையன் எப்பாரு நீ அன்றைக்கி தேரில் என்னை ஏற்றி கொண்டுட்டல, அப்புறம் என்ன பேச்சு அப்படின்னுவான். பையனுக்கும் அது தெரியக்கூடாது, அப்பாவுக்கும் தெரியக்கூடாது, எல்லாத்தையும் மறக்க அடித்து சாதாரண நிலையை ஆக்கிட்டான். பரசுராமரத்தோட அம்மா வந்து கொல்லும்பொழுது அப்போது ஜமதகிரி கேட்குற, உனக்கு என்ன வரணும்? என் அம்மா திரும்பி மீண்டும் உயிர் வரணும், ஆனால் நான் கொண்டது தெரியக்கூடாது, அதுவும் ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா சாதாரண வாழ்க்கை கெட்டு போயிடும். சின்னதாக பண்ணாலும் மறக்க மாட்டுறாங்க. அன்றைக்கி நீ சொன்னல அறிவில்லைன்னு, என்னைக்கு அந்த 2017 சாயங்காலம் 3 மணிக்கு டீ குடிக்கும்போது சொன்னல, என்றைக்கு சொன்னதுன்னு ஞாபகம் வச்சுருக்கேன். தீயினால் சுட்ட புல் உள்ளாறு மாறாது, நாவினால் சுத்த விடும். அதுக்கு ஒரு குரல் வேறு. ஒரு கெட்டதை பண்ணிட்டோம்னா அது ஞாபகம் வச்சுருக்க சொல்லி சொல்லி காட்டும். மறந்துடுறேன், நான் மறந்துட்டேன். என்றைக்கும் இந்த 2017 3 மணிக்கு அதை நான் மறந்துட்டேன். இவர் தான் மாப்பிள்ளை, ஆனால் கோட் எழுந்தில்லை, அதை மறந்துட்டேன். அந்த மாதிரி கதையார் மறக்கடிக்கணும், அதை மறந்து நார்மல் வாழ்க்கை வந்துடுது. இது ஒரு பெரிய டெஸ்ட். அப்போ அந்த கடைசி அந்த அந்த பாடலில் கடைசியில் என்ன பஞ்ச்லைன் என்ன? முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. அவன் கேட்குறாங்க, எப்படி 3 பேரும் உயிர் தெழுந்தார்கள்? செத்தவனை உயிர் தெழுதுறது அப்படின்றது ஏற்கனவே நடந்திருக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி. அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நம்ம அதில் செத்து போனால் உயிரோடு வர்றதுன்றது ரொம்ப சாதாரணம். கிருஷ்ண பரமாத்மா வாழும்போது 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிருந்தாவனத்தில் இந்த பசுமாடுகள்லாம் இறந்து போகுது, பாலகெல்லாம் இறந்து போகிறாங்க அந்த விஷ தண்ணி குடிச்சு. சிம்பிளாக ஒரே பார்வையில் அமிர்த வீக்ஷணம் எல்லாம் இருந்துக்கு. ஒரே ஒரு ஆள் செத்து போனது வெளில வரதில்லை, ஆயிரக்கணக்கில் செத்தவங்களாம் வெளில வந்திருக்காங்க சனாதன தர்மத்தில். நம்ம பப்ளிக் பண்ணுறதில்லை இதை. 3 பேர் வெளில வந்து நிற்கிறாங்க. அப்போ எப்படி இது பாசிபிள்னு கேட்டால் ஒரு வரி சொல்கிறார், முன்னவனே முன்னின்றால். என்ன அழகான லைட்டு பாரு, முன்னவன் எல்லாருக்கும் வந்து ஆதி மூலம் அந்த பரம்பொருளே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. ஏதாச்சும் முடியாத உண்டா அப்படின்னா உயிர் செத்தவனே உயிராக வரத்துக்கு முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. இதுதான் பஞ்சிலை. அழகான லைன் இது பெரிய புராணத்தில் ஆச்சா. மனுவேந்தனுக்கு வீதியில் அருள் கொடுத்து, மனுவேந்தனுக்கு வீதியிலேயே அருள் கொடுத்து. இது எதுக்கு எத்தனை முறை மனு வருதா? இப்படிப்பட்டவன் இந்த மனுநீதி சோழன். இப்போ ஓகேவா? அப்போது இப்படிப்பட்ட மனுநீதி மனுவை வந்து ஃபாலோ பண்ணி மனு வடிவமாக இருந்த ஒரு சோழ மன்னன் வாழ்ந்திருக்கிறான் தமிழ்நாட்டில். தான் பாயிண்ட்டு. நம்ம மனுவை போற்றி மனுவை அனுஷ்டானம் பண்ணி ஒரு அரசன் வாழ்ந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. இது ரொம்ப பாப்புலர் சரித்திரம் தமிழ்நாட்டில். அதனால் மனு சிறந்தவர், மனு தர்மம் சிறந்தது. பாயிண்ட் நம்பர் 1. முதல் தூக்கி நிறுத்தணும், அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள. மனு எதனால் சிறந்தார்? மனுன்னு ஒரு அரசன் வாழ்ந்திருக்கிறான், தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கிறான், தமிழ் பேசியிருக்கிறான். அவனுடைய சரித்திரம் ஒரே ஒரு இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் எப்படி ஆட்சி பண்ணான், எப்படி இருந்திருக்கோன்னு இந்த ஒரு இன்சிடென்ட்லேயே நமக்கு வந்து புலப்படுறது. அவன் நீதியை எப்படி நிலைநாட்டினான், தர்மத்தை நிலைநாட்டினான்னு இவனோட ஒரே ஒரு இன்றைக்கி போனால் திருவாரூர் கோவிலில் இந்த சிலையே இருக்கும். திருவாரூர் கோவில் எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்பீங்க. அந்த தேர், அந்த குழந்தை உள்ள அந்த எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய வடிவமைச்சிருக்காங்க திருவாரூர் கோயில் இருக்கு. இன்றைக்கி இருந்ததா? இது ஒன்றாச்சு. அடுத்த கம்பனுக்கு போகலாமா? கம்பன் எப்படி சப்போர்ட் பண்ணுறாரு பாருங்க. ஏன் எல்லாம் தமிழ் புஸ்தகத்தில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தானே பிரச்சனையாக இருக்குது. ஒருவேளை என்னோட மகாபாரதத்தில் கொண்டதை பார்த்தியா? நீ அந்த ஊரால் வடக்கன்ஸ், அது ஒரு ஸ்டைலாக சொல்லு, வடக்கன்ஸ், வடக்கு பக்கம். இது பிரிக்கிறது, வடக்கு தெற்கு பிரிச்சே நாட்டை நாசம் பண்ணு. செப்பரேட்டிஸ்ட், ஃபால்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் நாசம் பண்ணுறது. இந்த பிள்ளை கம்பன் கம்பன் வந்து மனு மேலே அப்படி ஒரு பக்தி. பார்க்கலாமா? இன்ட்ரோடக்ஷனை ஒரு வாரம் ஆகிடும்பொழுது
இந்த போகிற டைரெக்ஷனில் பார்த்தா ஆகட்டோன்ற. ஆனாலும் தவறில்லை. இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் பில்லர். ஒரு பில்லர்னா மனுநீதி சோழன். சும்மா கதையில் உங்களுக்கு ரெஃபரன்ஸோடு கொடுத்துருக்கேன். எல்லாம் மனு அப்படி உயர்த்தி பேசியிருக்கார். அந்த அளவுக்கு பெரியவர்கள் வந்து அந்த மனுவை படித்து மனுவை தூக்கி பிடிச்சிருக்கிறார். அந்த அரசன் அப்படியே மனுவுடைய தர்மத்தோடு ஒருத்தன் ஆட்சி பண்ணால் எப்படி ஒரு அவனோட ஆட்சி இருக்கும் பாருங்க, நினச்சி பாருங்க. தாம் பொருளையே தவறே செய்தாந்தாலும் அவர் குட்ரா பனிஷ்மெண்ட் என்றான். மனுவுடைய சிரேஷ்டத்தா அது. இப்போ கம்பன் வரலாமா? கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில், கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் தசரதரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். தசரதை பற்றி பேசுகிறார். துணியின்றி உயிர் செல்ல சுடராழி படைவையோன் பனி வென்றபடி என்ன பகை வென்று படி காப்போன் தனு இன்றி துணையிலான் தர்மத்தின் கவசம். தனு இன்றி அவன் வந்து தனுனா இந்த வில்லு தான் ஒரு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தனு இன்றி துணையில்லான் தர்மத்தின் கவச்சத்தான். தசரதருக்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே வில்லு மட்டும்தான் இருக்கும் தசரதனுக்கு. தனு இன்றி துணை இல்லை, அது வேறு துணை கிடையாது. அந்த ஒன்று தான் போதும் அவனுக்கு. தர்மத்தின் கவச்சத்தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இல்லை. கவசம் போட்டிருக்கல, கவசம் போட்டுக்கிறது இல்லை, தர்மம் தான் அவனுக்கு கவசமா. யாருக்கு? தசரதனுக்கு. என்ன தமிழ் வரிகள் பாருங்க, ஒரு வரிகள் இதான். இது 10,000 பாட்டு பாடியிருக்கா, ஒரு பாட்டு ஒரு லைனே ரிஃப்ளெக்ட் பண்ண உட்காந்துருக்கலாம். எப்படி எழுதினார் இருந்தால் கவி சக்கரவர்த்தி எப்படி எழுதினார்? தர்மத்தின் கவச்சத்தான் மனு வென்ற நீதியான். தசரதன் யார்? மனு வென்ற நீதியான். மனுவை மிஞ்சினவன் தசரதன் சொல்றாரு அவர். சேக்கிழார் என்ன சொன்னாரு? அதே ஈதி செஞ்சுல வாழ்ந்தவர்கள் தான். சேக்கிழார் சொல்றார், மனு என்ற பெயர் கொண்டவன். மனுவே ஒரு வடிவத்தை எடுத்து அவன் தான் மனு நீதி சோழன். இவர் சொல்றார் கம்பன். மனு என்னையா? மனு தான் டாப்பு. மனு வென்ற நீதியான, மனுவையும் மிஞ்சி ஒருத்தன் வாழ்ந்தான், அவன் பேர் தசரதன் சொல்றார். அப்ப ரெஃபரன்ஸ் பாருங்க கம்பனுக்கு. ஓகேவா? ஓகேதான். அயோத்திய காண்டத்தில் புனிதன் போனால் இவரால் போகாத ஒழிவான் என்ன மனிதன் வடிவம் கொண்ட மனுவும் தன்னை. மனித வடிவம் கொண்ட மனு அவன் தசரதன் தான். புள்ள காட்டுக்கு போகும்போது, புள்ள காட்டும் போது எப்படி இருந்தான், எப்படி கீழே விழுந்தான். மனித வடிவம் கொண்ட மனுவும் தன்னை மறந்தான் புள்ளையோட சோகத்தில். புரியுதா? கம்பன் வந்து மனு மேலே எவ்வளோ பக்தி, எவ்வளோ தூக்கி பிடிச்சி. இதெல்லாம் நம்ம ஏன் நோட் பண்ணல, இதை ஏன் நம்ம பப்ளிக்கில் கொண்டு வரலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ வெப்பன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த எந்த வெப்பன்ஸும் வெளியில் கொண்டு வராமல் இதை அப்படியே விட்டுட்டோம்னு தோணுது எனக்கு. ஒருவேளை முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோன்னு தெரியல எனக்கு. பட் நம்ம முயற்சி பண்ணோம். கம்பன் வந்து தசரதனை மனு வென்ற நீதியான். மனுவையே மிஞ்சினவன் தசரதன். மனு வடிவம் கொண்ட என்ன மனிதம் வடிவம் கொண்ட மனு மனித வடிவம் கொண்டால் அவர் தான் தசரதன் என்றார். அப்படிப்பட்ட அப்போ அந்த தர்மத்தில் நின்றான், அப்படி நீதி பரிபாலனம் பண்ணான்னு அர்த்தம். அதான் அங்கே மெயின். ஓகேவா? வசிஷ்டர் அறிவுரை சொல்கிறார். வசிஷ்டர் கைகைக்கு அறிவு சொல்கிறார். அந்த இதெல்லாம் நான் வந்து கம்ப்ளீட் ராமாயணத்தை எடுக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, அங்கங்கே சொல்லிக்கொண்டே போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ராமாயணத்தை நீங்கள் அத்துப்படி, நீங்களாம் வந்து ராமாயணத்தில் புலமைத்துவம் ஜாஸ்தி, மகாபாரதத்தில் புலமைத்துவம் ஜாஸ்தி, பாகவதம் இந்த சவுண்டு கேட்குறது எனக்கு. அதனால் கதைகள் சொல்ல கான்டெக்ட் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். முனியும் செய்கை கொடியாள் முகவே முன்னி இனி உன் புதல்வருக்கு அரசும் ஏனையோருக்கு இன்னுயிரும் மனுவின் வழி நின் கணவருக்கு. அவன் சொல்கிறான், நீ என்ன அந்த கைகையை பண்ணுற? பரதனுக்கு வந்து அரசாட்சி கொடுத்துட்டு இப்படி பண்ணுறியே, அதை விட்டுட்டு ராமரை வந்து அரசாட்சியில் உட்காரவை, ஜனங்களோட உயிரை காப்பாற்று, முக்கியமாக உன்னுடைய கணவனுடைய உயிரை காப்பாற்று. எப்படிப்பட்ட கணவன்? மனுவின் வழி நின்ற கணவருக்கு. எப்படிப்பட்டவன்? மனுவின் வழி வந்தவனை காப்பாற்று, அவனுக்கு உயிர் கொடுன்றார். இதெல்லாம் ரெஃபரன்ஸ். அடுத்தது அகஸ்தியர். ராமர் வந்து காட்டுக்கு போகும்போது அகஸ்தியர் ராமரை வரவேற்கிறார் காட்டுக்குள்ள. அப்போ அகஸ்தியர் சொல்றார், வாழும் மறை வாழும் மனுநீதி அறம் வாழும்ன்றார் ராமரை பார்த்து. ராமானி வந்துட்டியே, வாழும் மறை வேதங்கள் வாழும் மனுநீதின்றார். யார்? அகஸ்தியர். ஓகேவா? எல்லாம் சரியா இருக்கா?
கண்ணெல்லாம் கரெக்டாக இருக்கா? கண்ணு சித்தியில் இருக்கா? கண்ணு சித்தியில் கூட போல, காற்று சித்தி இருந்தால் போதும். வாழும் மறை வாழும் மனுநீதி. ராமர் நீ வந்துட்டு நீ மனுநீதி வாழும்ட. யார்? அகஸ்தியர் காட்டில். ஓகேவா? வாலி அடித்து போட்டார் ராமர். வாலி கீழே வந்திருக்கான், ஆர்கியூ பண்ணுறான் ராமர்கிட்ட. அப்போ வாலி ஒரு வார்த்தை சொல்கிறான். வாலி எல்லாத்தையும் பாருங்கள், இந்த கேரக்டர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகுது பாருங்கள். வாலி சொல்கிறான் இருக்கா, ஏ ராமா, அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவறையில் அதற்கு வேறு ஒரு குரக்கு இனத்த அரசை கொல்ல மனுநீதி கூறிற்றுன்றோ. அவன் கேட்குறான், உன்னுடைய யாராச்சும் காட்டுக்கு வாங்க, உன் ஒய்ஃபை கூட்டின்னு வாங்க, உன்னுடைய ஒய்ஃபு ஒரு ராட்சசன் கூட்டின்னு போயிட்டா ஓடி தேடி போய் குரங்கு அடிங்கன்னு சொன்னானா மனு? கேட்குறேன், உன் ஒய்ஃபு ராட்சசன் கூட்டின்னு போயிட்டா, அவன் வந்து கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டான், ஓடி போய் குரங்கு அடி, அப்போ அவன் ராட்சசன் திரும்பி வந்துடுவான்னு சொன்ன மனுநீதி கூறிற்று உண்டோ? இப்படி கேலியாக பேசுன்னு பாருங்க. ஏன்னா மனுநீதி இப்படி சொல்லிச்சா? உங்கள் அப்பா தான் மனுவுடைய வடிவமாச்சே, நீயும் மனுநீதி காக்க வந்தவனாச்சே, இது நீ செஞ்சது ரைட்டா, என்ன அடிச்சது ரைட்டா, மனு வழி வந்தவன் தானே, மனு தர்மத்தை படித்தவன் தானே அப்படின்னு கேட்குறான். இரக்கம் எங்கு உகுத்தா என்பால் எப்பிழை கண்டாய். நான் என்னடா மிஸ்டேக் பண்ணேன்? என்பால் எப்பிழை கண்டாய். அப்பா அப்பான்னு கூப்பிடுறான். ஏன்னா வேறு மரியாதையெல்லாம் பேசக்கூடாது. அப்பானு அப்பா. பறக்கழிதி நீ பூண்டால் புகழ யார் பறிக்கற்பாளர். நீயே இப்படி பண்ணிட்டு மற்றவன் என்ன பண்ணுவான்? மனு வழியில் வந்தவனே மனு சொல்லிச்சாதுன்னு. அப்போ மனு சொல்லிச்சான்னு யாரு கேட்டான்? வாலி கேட்டான். வாலியும் மனுவை படித்திருக்கிறான், வாலியும் மனுவை புகழ்ந்திருக்கான். அப்போ மனுன்றது இவ்வளோ பெரிய விஷயம். அதான் அங்கே பாயிண்ட். ஓகே, சுக்ரீவன் உரை. விபீஷணன் அடைக்கலம். விபீஷணன் வந்து அடைக்கலம் வரான். அவன் சுக்ரீவன் பேசுகிறான். நனி முதல் வேதங்கள் 4 நாம நூல் மனு முதல் யாவையும் வரம்பு கண்ட நீ. அப்போ கேட்குறான் சுக்ரீவன். விபீஷணன் அடைக்கலம் தேடி வரேன். என் அண்ணன் தப்பு பண்ணிட்டேன், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் வித் ஹிம், இனிமேல் நான் அவங்க கூட இருக்கேன். விபீஷணன் வரும்பொழுது ராமர் கேட்குறார், ஏற்கனவே என்கிட்ட ஹனுமான், நீல, நல, ஜாம்பவும், சுக்ரி பெரிய டீம் இருக்குது. புதுசாக ஒருத்தனை கொண்டாந்து சேர்த்தோம்னா இந்த டீம் உடஞ்சி போய்டும்ல. எப்பவுமே நம்ம டீம் நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம். புதுசாக ஒருத்தனை வந்து இடம் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, வந்தவங்களுக்கு தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு இடம் கொடுப்பீங்க. ஏற்கனவே எங்கள் சீனியர்லாம் இருக்கும், நாங்கள் இவர் கொண்டு வாங்க, வந்தவொடனே வள்ளி எழுதி கொடுங்க. நாங்கள் வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இங்கே சீனியாரிட்டிலாம் மதிப்பே கிடையாது. அப்போ நான் ஒன்று செய்கிறேன், நான் ரிசைன் பண்ணிட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் புதுசாக சேர்றேன். நீங்கள் தான் புதுசுக்கு தானே மதிப்பு தரீங்க. சில பேர் எங்கே விட புதுசாக இருந்தால் மதிப்பு தருவாங்க. புது மருமக ஒரு வாரம் பழைய மருமகள் ஆகிட்டு போ. இல்லை போன வாரம் என்ன வர வச்சு அப்படியே பாட்டெலாம் பாடினீங்க, அது போன வாரம். இது இந்த வாரம். புதுசாக இருந்தால் வந்து தலைமையை வச்சு கொண்டாடுறீங்க. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. புதுசாக பார்த்தா அப்படியே ஆடுவான். அப்புறம் ஒரு மாதம் சரியாயிடும். போ ஆடினீங்க, இது பழசாயிட்டப்போ அடுத்தது யாரும் புதுசாக இல்லையா? இது ஒரு மனவியாதி. ராமர் டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. இவர்களெல்லாம் பிரிட்ஜை கட்டி அந்த பக்கம் போனால் இந்த நேரத்தில் விபீஷணன் வரான். இது நேரம் சரியில்லாத நேரம். வந்தவன் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறாலே சீதையை கொண்டு போகும்போது. இப்போ அடிக்க போகிற நேரத்தில் இந்த நேரத்தில் வந்திருக்க. அப்போ இவனை உள்ளே சேர்த்துக்கிறது நல்லதுன்னு ராமர் நினைக்கிறார். எதிரி இப்போ படையில் வந்திருக்கான், அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கலாக இது வந்து கரெக்டு. ஆனால் டீம் என்ன நினைக்கிறான்? இவங்களை வச்சு தான் வேலை பண்ணியாகணும். இதுவரை நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, யூ கேன் கோ டு யுவர் ஹோம், நவ் ஐ கேன் டூ மை ஒர்க் வித் விபீஷணன் அப்படின்னு சொல்ல முடியாது. பற்றியா நல்லா வேலை வாங்கிட்டு அப்படின்னு நினைப்பான். அப்போ விதவிதமான சிந்தனை வருவாங்க. உடனே சில விபீஷணன் உள்ளுக்குள்ள வரும்போது கேட்குற ராமர் கேள்வி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், வெதர் வி இன்க்ளூடு விபீஷனா ஆர் நாட். நீங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்க, உங்கள் ஒப்பீனியனை நான் எடுத்துக்கொண்டு டிசைட் பண்ணலான்னு ராமர் சொல்கிறார். எப்படிப்பட்ட லீடர் பாருங்க. அந்த ராமர் அப்படி கேட்கும்போது சுக்ரீவன் சொல்கிறான், நனி முதல் வேதங்கள் 4 வேதங்களை மாஸ்டர் பண்ண நீ ராமா, நாமநூல் மனு முதல் யாவையும், மனு சாஸ்திரங்களை படிச்சிருக்க நீ, அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை படிச்சிருக்க, மனு தர்மத்தை படிச்சிருக்க, வேதங்களை படிச்சிருக்க, வரம்பு கண்ட நீ, வரம்பு எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணியிருக்க. நீ உங்களுக்கு தெரியாது ஒன்று, நீ இணையனை கேட்கவோ எம்மனோர்களை வினவிய எண்ணங்களை போல குரங்குகளை கேட்குற நீ ஐடியா, எம்மனோர்களை எங்களை போல கேட்குற வினவிய காரணம் விதிக்கு மேல் உள்ளதாய். எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணம்
வெளிப்படுது ஒன்று இடத்துல. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நம்ம சதுரி அந்த பக்கம் போயிடக்கூடாது. ஓகே இப்படிலாம் ஆகியிருக்கான்னு போகக்கூடாது. பாயிண்ட் என்ன, மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி. மனு தாங்க பிடிக்கிற பாயிண்ட்டு, இல்லை கதை வேற எங்கன்னா போயிடும். அவங்க சுக்ரீவன் சொல்கிறான், மனு முதல் யாவையும் வரம்பு கண்டனி. ராமா, மனுவை நீ கரைச்சி குடித்தவன், மனு நீதி வாழும். அகஸ்திய சொல்கிறார், மனுவே ஒரு மனித வடிவம் கொண்டு வந்தான். அங்கே சொல்கிறார் கம்பன், யார், ஐயோ இவனை பார்த்து, தசரதனை பார்த்து சொல்கிறார். ஓகே, நாகபாசம் போட்டான். இந்திரஜித் யுத்த கட்டத்தில் நாகபாசம் போட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே எல்லாமே செதஞ்சு போயிடுச்சு. சூரியன் மறைகிறான். அந்த இடத்துல கம்பன் சொல்கிறார், எல்லாமே படுத்துட்டாங்க. சூரியன் மறைகின்ற நேரத்தில் கம்பன் ஒரு இடம், வாழிய வேதம் 4 மனு முதல் வந்த நூலும் வேள்வியும் மெய்யும் தெய்வ வேதியர் விழையும் அக்தே ஆழியம் கமல கையான் ஆதியம் பரமன் என்ன ஏழையர் உள்ளமென இருண்டன திசைகள் எல்லாம். சூரியன் மறைந்து போகும்போது திசைகள் இருண்டு போச்சு. அந்த இடத்துல கம்பனா பாடுற பாட்டு, இது யாரும் சொல்கிறதில்ல, கம்பனா சொல்கிறார் அவர். வேறு யாரும் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாரு, எல்லாம் படுத்துங்குது. நாகபாசம் போட்டு எல்லாம் யாராவது கேரக்டர் மூலமாக பேசலாம் பார்த்தா எதுவும் பேசுறதுக்கு இல்லை. கம்பன் சொல்கிறார், சரி நானே ஒரு 4 பாட்டு பாடி வைக்கிறேன். அப்போ கம்மன் சொல்கிறாருங்க, வாழிய வேதம் 4 மனு முதல் வந்த நூலும், மனு முதல் வந்த நூலும் வேதங்களும் வாழுக. என்ன பக்தி பாருங்க, கம்பனுக்கு மனு மேலே, மனு சாஸ்திரம் மேலே. ஓகேவா? விபீஷணன் முடிசூட்டான். விபீஷணன் முடிசூட்டு ராமர் சொல்கிறார் விபீஷனை பார்த்து, விபீஷனுக்கு முடிசூட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, விபீஷனுக்கு பட்ட சூட்டு. இதெல்லாம் கம்பன். வருந்தல், விபீஷணா நீ கவலைப்படாது, அண்ணன் செத்து போயிட்டான்னு கவலைப்படாது, இதெல்லாம் இப்படி ஆகிட்டு கவலைப்பட, இதெல்லாம் ஆகும். வருந்தல், நீதி மனு நெறி யாவையும் பொருந்து கேள்வி புலமையினோய். ராமர் விபீஷனை பார்த்து சொல்கிறார், மனு தர்மத்தை படித்து எல்லாம் அறிந்தவன் நீ அப்படின்னு விபீஷனை பார்த்து ராமர் சொல்கிறார். இது என்ன இது கதையாக இருக்கு? விபீஷன் மனு தர்மத்தை மாஸ்டர் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். வருந்தாதே விபீஷணா, வருந்தாதே, மனு நெறி யாவையும் பொருந்து கேள்வி புலமை நோய். மனு தர்மத்தெல்லாம் படித்து நீ மாஸ்டர் பண்ணியிருக்க, உனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும். அருந்தவ பயனால் அடைந்தாருக்கு அறைந்து இருந்தவத்து இளையோருக்கு இது இயம்பினான். எல்லாம் படிச்சிருக்க, எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஆக்கிக்கல, அண்ணன் தவிர அண்ணனோட போட்டோம். அப்போ விபீஷன் மனு தர்மத்தை அறிந்திருக்கிறான். ராமர் மனு தர்மத்தை வந்து நிறுத்தத்துக்காக வந்திருக்காரு. நீ மனு தர்மத்தை ஃபாலோ பண்ணுற ஆளான்னு வாலி கேட்டான். அகஸ்திய சொல்கிற இனிமேல் மனு தர்மங்கள் சிறப்பாக வாழும். கம்பன் எவ்வளோ இடத்துல பேசியிருக்காப்பா, எல்லாம் கம்பனுடைய ஒரிஜினல் தாட்ஸ் ஃப்ரம் கம்பராமாயணம் மனுவை பற்றி. அவர் கம்பனுக்கு மனு மேலே எப்படிப்பட்ட பக்தி, அந்த சாஸ்திரத்தை மேலே எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுதான் பாயிண்ட். ஓகேவா? ஆச்சா அது. அப்போது பெரிய புராணத்தில் மனுவுடைய அழகு, கம்பராமாயணத்தில் மனுவுடைய அழகு. நீங்கள் ஓகேன்னா ஃபாலோ பண்ணலாம், இல்லை அதோடு நிறுத்திக்கலாம். நீங்கள் போங்க, நீ போயினே இருங்க, இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்கு. நாங்கள் உட்காந்தானே இருக்கோம், கேட்டுருந்தா நீங்கள் தான் பேசுறது நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் எல்லா கேம்பில் ஒரு விசேஷம் என்னென்னா, முன்னாடி எல்லாம் இருக்கிற கேம்பில் முன்னாடி ஒன்றும் இருக்காது. இந்த கேம்பில் முன்னாடி ஒரு ஃப்ளாட்டாக ஒரு தகடு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு வேளை அப்படி சாஞ்சால் ஒன்றாகாது, ஒரு வேளை முன்னாடி சாஞ்சாலும் ஒன்றாகாது. முன்னாடிலாம் முன்னாடி சாஞ்சானா அப்படியே இருக்கிற வெயிட். இப்போ அந்த ஒரு சேஃப்டி பண்ணிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். இனிமேல் அவர் ஹம்பிள் சஜஷன் இஸ் எவ்ரி கேம்ப் ஷுட் ஹவ் திஸ் கைண்ட் ஆஃப் சேர். இந்த பிள்ளைங்கள்லாம் சாதம் பண்ணும்போது லாக் பண்ணிட்டு உட்காந்து சாதம், இந்த மாதிரி அது நல்ல ஐடியா பண்ணாங்க. அப்ரிசியேஷன் டு சிஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி வைங்க. முடிஞ்சால் 2 பில்லோ 2 பக்கம் வந்தால் நல்லா இருக்கும். அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா எந்த விஷயம் செய்கிறதுக்கும். ஓகே, ஏன் தமிழ் கிரந்தம் எடுக்கணும்னா, தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இங்கே ஜாஸ்தி. மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் வேணுமனே பண்ணுறான். ஆனால் இதில் இருக்க சாஸ்திரத்தை பாருங்க, தமிழ் கம்பனை எங்கே தூக்கி நிறுத்துறாரு மனுவை, பெரிய புராணம் எங்கே தூக்கி நிறுத்துறது. இது ரொம்ப பாப்புலர் டெக்ஸ்ட். திருக்குறள் எடுப்போமா,
திருக்குறளுக்கு வருவோம். இது வேறு இருக்கா? திருக்குறள். இந்த திருக்குறள் இருக்க தர்ம அர்த்த காம மோக்ஷ 4 பேசுது. ஆனால் பிரிக்கும்போது அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் பிரிச்சிருக்கு. அந்த அறத்துக்குள்ளேயே சன்னியாச தர்மம் வருது, கிரகச தர்மம் வந்துடுது. அப்போ மோட்ச தர்மமும் அதுக்குள்ளே கொண்டாந்து அடக்கிட்டேன். அப்போ மோட்சம்னு தனி இல்லை, இந்த பகுதிக்குள்ளே மோட்சம் வந்துடுது. நீத்தார் பெருமையில் மோட்ச தர்மத்தினுடைய ஸ்லோகம் தான். அப்போ அறம்பொருள் இன்பம்னு வச்சிருக்கிறது இது தர்மசாஸ்திரம். திருக்குறள் வந்து தர்மசாஸ்திரம். திருக்குறள் வந்து கோட் ஆஃப் கான்டக்ட். இந்த திருக்குறள் எதனா எசன்ஸ், மனு தர்மத்தோடைய எசன்ஸ் தான் திருக்குறள். நம்ம போனோம்னா 10 பேர் சண்டைக்கு வருவாங்க இது சொன்னோம்னா. மனு தர்மம் வந்து இது நிறைய பெரியவர்களாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. டோட்டல் மனு தர்மம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதை படித்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி இன்னொரு ரிஷி அது தமிழ் எழுதியிருக்கார். அந்த ரிஷிக்கு பேர் திருவள்ளுவர். அவருடைய ப்ராடக்ட் பேர் திருக்குறள். அவ்வளோதான். ஹவு டேர் தட் யூ கேன் இருக்கிறது சொல்கிறோம். அவ்வளோதான். ஹவு டேர்லாம் சொல்லக்கூடாது, இருக்கிறது. ஹவு எடுக்கிற அதில் ஸ்லோகம் எடுத்தார். எத்தனை நாள் ஒர்க்கு இது? பல மாதமாக ஒர்க்கு இது. ஆனால் அதை வந்து சப்போர்ட்டிங் இது பில்லர் கொண்டு வரணும். இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற பில்லர்ஸ். ஓகே, திருக்குறள் வந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், மனு கோட் ஆஃப் கான்டக்ட். ஓகே, அது வந்து மோட்சசாஸ்திரம் இல்லை. ஹவு யூ டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அதை அப்படியே கொண்டு வந்து திருக்குறள் தமிழில் கொடுக்குறேன். இதனால தான் இதை வந்து எல்லாம் படிச்சுட்டு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இது உலக பொதுமறைன்னு சொல்லிட்டேன். இது எதுக்கு உலகத்துக்கு பொதுமறை? இது நம்ம சாஸ்திரம். நம்ம சாஸ்திரம் நீ வேணால் யூஸ் பண்ணிக்க, அவ்வளோதான். உலக பொதுமறை எந்த 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 தர்மத்தில் இருக்குது? சனாதன தர்மத்தில் இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பில்டிங், ஒரு பெரிய பில்டிங், அங்கங்கே டேப் வச்சு தண்ணியெலாம் வச்சு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிசிட்டி இருக்குது, தண்ணி இருக்குது. நாம் என்ன பண்ணது, வெளியில் ஒரு பெரிய வீதி இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் வசதிகள் இருக்குது. அவங்க சின்ன சின்ன ஒரு விளக்கு வச்சு கெரோசின் லேம்ப் வச்சுருக்கு. நம்ம பெரிய ஒரு வசதிகள் இருக்குது, ஒரு மாளிகையில் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து வந்து சரி வெளியில் இருக்க ஜனங்கள்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோன்னு ஒரு வெராண்டா கட்டித்தரார். அந்த வெராண்டா நம்ம வெராண்டா, போகிறவங்க அதை ரெஜிஸ்டர் எடுக்கணும்னு சொல்லிட்டார். சரி, அங்கே ஒரு குண்டு பல்பு போட்டார். அந்த காலத்தில் குண்டு பல்பு, அந்த ஃபிலமெண்ட் இருக்குமா, அதுக்கு பின்னாடி இப்படி இருக்கும். அந்த குண்டு பல்பு பின்னாடி அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல, ரவுண்டாக இருக்கும். அந்த காலத்தில் அந்த பல்புனால நம்ம கொடுத்தேன். ஒரு குண்டு பல்பு போட்டு அந்த பக்கத்தில் ஒரு சின்ன டேப் வச்சு தண்ணி கொடுக்கும். போகிறவங்கலாம் யூஸ் பண்ணிட்டு வர கொஞ்சம் இடம் கொடுத்து குண்டு பல்பு போட்டு ஒரு டேப் கொடுத்து அது குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வேறு. இது கொண்டு போய் சங்கிலி வேறு கட்டியிருக்கு. நம்ம ஊரில் தான் சங்கிலி கட்டியிருக்கு. எடுத்து ஒரு டம்ளர் சங்கிலியோடு கொண்டு போயிட்டான். அது சும்மா இருக்கட்டும், பயன்படுத்தணும், பப்ளிக் பயன்பாடுக்கு வைக்காது. பப்ளிக் பயன்பாட்டுக்கு வச்சா நான் சொல்கிறேன். அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் டிமாண்ட் வந்துடுது, இதுதான் பப்ளிக் ஆகிடுது. இது பப்ளிக் வச்சமே யார் முதல்ல? உங்களுக்கு எந்த கனெக்ஷன் புரியுதா? இது பப்ளிக்காக ஆக்கினவன் யார்? இந்த மாளிகையில் வாழ்ந்த இந்த ராஜா, இவன் இந்த ஜமீன்தாரி, இவனுடைய உயர்ந்த பரந்த மனசில் தான் இந்த வச்சான். அப்போ தான் டிமாண்ட் ஆகிட்டு அது என்ன ஆகிடுது, இது உலக பொதுமறை. எங்கேருந்து வந்தது உலக பொதுமறை? அதான அடுத்த பாயிண்ட்டு. யார் அவர் ரூட் என்ன உங்களுக்கு புரியுதா? அதனால் இது எல்லா லாங்குவேஜிலும் வந்து ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் பூரா கொண்டு போய் பரப்புகிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் உள்பட இது பெரிய பெரிய லாங்குவேஜ் எல்லா ஒரு சின்ன ஒரு என்ன ஒரு தீவு, அந்த தீவில் இருக்கிற மொழியில் இது இப்போ டிரான்ஸ்லேட் பண்ண கொடுக்குறார். ஏன்? அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளது. மனிதன் எப்படி சிறப்பாக வாழணும் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ எல்லாத்துக்கும் பயன்படுற போல இது ஆகிறது. ஆனால் ரூட் என்ன? சனாதன ஹிந்து தர்மம். சனாதன ஹிந்து தர்மத்தில் எதை பேஸ் பண்ணி இது அமைஞ்சிருக்குன்னா, இந்த மனு தர்மத்தை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கு. அது கருத்துக்கள்லாம் அதில் சதிரி இருக்குது, அப்படியே இருக்குது. சில விஷயங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரியே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அப்போ திருக்குறள் என்ன அவர் மனுவை இன்ஸ்பயர் ஆகி மனுவை படிச்சுட்டு தான் கொண்டு வந்திருக்கு. அப்படியே இது இருக்காது, அப்படியே இருக்கு. இந்த கனெக்ஷன் நம்ம திருப்பி 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 இனிமேல் பேசணும் அதை வெளியில் எல்லாரும். அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்குறது. சில பேர் கேலி பண்ணுவாங்க, சில பேர் உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கண்டுக்கூடாது. எப்பவுமே நைஸ் தாட்டுக்கு ஆப்போசிஷன் வரும். நீங்கள் கொண்டு போய் சொல்லும்போது உங்களை 4 பேர் எதிர்த்தாங்கன்னா நீங்கள் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். யாருமே அப்போஸ் பண்ணலைன்னா அவங்க படிக்கலன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே, நல்லா பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் தான், புக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் திருக்குறள், மோட்ச கிரந்தம் இல்லை, உபனிஷத்து இல்லை. அப்போ இதே போல் ஒரு புஸ்தகம் தான் மனுதர். மனுவில் இருக்கிறது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. தமிழில் இருக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா நாடுகள் பெரிய, இப்போ நிறைய மொழிகளில் மொழிபெயர்த்த ஒரு பெரிய புஸ்தகம்னா திருக்குறள் தான் இருக்கும். அது ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு. ஓகே, இப்போ திருக்குறள் எடுப்போம். திருக்குறள் பார்த்து திருவள்ளுவர் அதில் ஒரு 43வது பாடல் எடுத்துக்கணும். 43 எழுதிக்க, நீங்கள் எழுதின்னு வேணாம். 43வது பாட்டு திருக்குறளில், தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இந்த 5 பேரும் நீங்கள் வந்து ஒர்ஷிப் பண்ணணுன்றார். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான். ஓகே, 5 பேர். தென்புலத்தார்னா இங்கே தெற்கு சைடில் இருக்கிறவங்க, நரகலோகத்தில் வாழ்கின்ற நம்முடைய முன்னோர்கள், பித்திருக்கள், பித்திருக்கள். தெய்வம், தேவர்கள். விருந்து, கெஸ்ட். விருந்து ஒக்கல், ஜீவராசிகள். தான், தான், நான். இந்த 5 விதமான விஷயங்களை ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை, இந்த 5ஐயும் நீங்கள் வந்து ஒர்ஷிப் பண்ணணுன்ற. இதை தான் வந்து மனு தர்மத்தில் பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லுவோம். பஞ்சமகா யஜ்யம்ல ரிஷி யஜ்யம், தேவ யஜ்யம், பூத யஜ்யம் ச சர்வதா, நிருயஜ்யம், பித்ருயஜ்யம் ச யதாசக்தி நகாப்பயிர். 5 விதமான யஜ்யங்கள். தேவர்களை வழிபடுவது, முன்னோர்களை வழிபடுவது, விருந்தாளிகளை வழிபடுவது, ஜீவராசிகளை வழிபடுவது. இந்த 5 விதமான இந்த பஞ்ச மகா யஜ்யம் தான் இந்த ஸ்லோகம். அப்போ அப்படியே டைரக்டாக இருக்கு, டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்கு. இந்த பஞ்சமகா யஜ்யத்தினுடைய ஸ்லோகம் 3ஆம் அத்தியாயத்தில் 2 ஸ்லோகம், 4ஆம் அத்தியாயத்தில் 1 ஸ்லோகம், மொத்தம் 3 ஸ்லோகம் மனுஸ்மிருதியில். தேவதா அதிதி பிருத்தியானம் பித்ருணாம் ஆத்மனஸ்ச. தேவதா, அதிதி, பிருத்தியுனா வேலைக்காரர்கள், வேலைக்காரன் மனிதன் கூட இருக்கிறார்கள். பித்ரு, பித்ருக்கள். அதிதினா கெஸ்ட்டு. ஆத்மனஸ்ச தான், இங்கே தான், தான் என்றாங்கு தன்னையும் பூஜை பண்ணிக்கணும், தனக்கு தேவையானது செஞ்சுக்கணும். 5 மகாபம். நான் நிருபதி பஞ்சானாம் உச்வசன் ச ஜீவத். இதை செய்யலைன்னா உயிரோடு இருந்தாலும் செத்தவனுக்கு சமம்ன்ற 3 ஸ்லோகங்கள் மனுஸ்மிருதி பேசுறது. இதனுடைய எசன்ஸ் அப்படியே போட்டு, தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை தமிழில் பண்ணியிருக்கு. அவருடைய எசன்ஸ் படிச்சுட்டு, இப்போ ஒரு சமஸ்கிருதத்தில் பெரிய புலமை வாழ்ந்தவர் திருவள்ளுவர். நம்ம சாஸ்திரங்கள் அந்தளவுக்கு படித்தால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணால் வழி இப்படி தமிழில் எழுத முடியாது, அடுத்த பக்கத்தில் கொண்டு வர முடியாது. ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு வர இவர் ஒரு ரிஷி. ஓகேவா? இது ஒரு ஸ்லோகமாச்சா? அது இருந்ததா இல்லையா? டவுட்டாக இருக்கா? என்ன போல இருக்குது, இல்லைனா போல மாதிரி இருக்குது. அதுதான் அது. அந்த பஞ்சமகா யஜ்யத்தை பேசுகின்ற குறள். அடுத்த ஸ்லோகம் போகுமா? அடுத்த குறள். கொலையில் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்குள் களை கட்டனோடு நேர். இது ஒரு ஸ்லோகம். இது வந்து ஸ்லோகம் 550, குறள் நம்பர் 550. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல். ரொம்ப துக்கம் கொடுக்குறான், உலகத்தில் கஷ்டப்படுத்துறான்னா அவனை வந்து தண்டிக்கணும் அரசன். கொலை பண்ணுறவனை வந்து அரசனும் கொல்லணும், நல்ல மக்களை வாழ வைக்கணும். கொலையில் கொடியாரை வேந்தொருக்கு, கொடியவர்களை அரசன் தண்டிக்கிறானது எப்படின்னா பைங்குள் களை கட்டதனோடு நேர். அது எப்படின்னா, இந்த பயிர் வரும்போது பயிருக்கு நடுவில் களை வருது இல்லை, அந்த களையை எடுக்கிற மாதிரி. களை எடுத்தால் தான் அந்த பயிரை காப்பாற்ற முடியும். அப்போ களை அங்கே அகிம்சை இல்லை, களை ஒன்று அகிம்சை எடுக்கக்கூடாது. சரி, இந்த எந்த விதமான ஒரு டேக் இட் ரூத்லெஸ்ன்னு சொல்லணும், எந்த விதமான பட்சமும் காட்டக்கூடாது. பிடுங்கெடு, களை பிடுங்குதல். அந்த களை எடுத்தால்தான் இந்த பயிர் நல்லா வரும். பயிரை பாதுகாப்புறது இந்த களையை எடுக்க வேண்டும். இது சொன்னாரா? இதே ஸ்லோகம் அப்படியே அச்சடிச்சா போல சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கார் மனு. 7வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார். யதோத்தரதி நிர்தாத்தா கக்ஷம் தானியம் ச ரக்ஷதி. நிர்தாத்தா அந்த அந்த களை எடுக்கிறார். தானியம் ச ரக்ஷதி, அந்த செடியை காப்பாற்றுறார். ததா ரக்ஷேத் நிருபோ ராஷ்டிரம் ஹன்யாஷ்டா பரிபந்தினா. அதே போல் ராஜா தன் நாட்டை வளமாக பார்த்து கொள்ள வேண்டும், திருடர்களை சாகடிக்க வேண்டும், உலகாரர்களை சாகடித்து மக்களை காப்பாற்ற வேண்டும். எப்படின்னா, யதா உத்தரதி நிர்தாத்தா கக்ஷம் தானியம் ச ரக்ஷதி. இந்த கலையை எடுத்துட்டு தானியத்தை எப்படி காப்பாற்றுறான்னு, தானியம் மீன்ஸ் இங்கே பயிர் செடின்னு அர்த்தம். அப்படியே இந்த ஸ்லோகத்தை சமஸ்கிருத ஸ்லோகத்தில் அப்படியே தமிழ் மொழிபெயர்த்து பண்ண பிறகு திருக்குறள். ஆச்சரியமா இல்லை?
இல்லையா? என்ன ரூட்டில் போயிருக்காரு பாருங்க அவரு. எந்த ரூட்டில் போயிருக்காங்க, ஏன் நம்ம அதை படிக்கல, அதை படிச்சதோட கனெக்ட் பண்ணலன்னு இருக்கு. இன்னொரு குறள் நம்பர் 36. அன்றறிவாம் என்னாத அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இன்னொரு நாள் பண்ணிக்கலான்னு தள்ளி போடாத, அன்னன்னைக்கு தர்மத்தை அன்னன்னைக்கு பண்ணிக்கோண்ட. அன்றறிவாம் என்னாத அறம் செய், இன்னொரு நாள் பண்ணிக்கலான்னு சொல்ல, அந்த தர்மத்தை அப்பயே பண்ணி முடிச்சிடும். தர்மத்தை ஃபாலோ பண்ணு. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. நமக்கு பின்னாடி வருமோ இல்லையோ, என்ன நடக்குமோ தெரியாது. தர்மத்தை நினச்சா அதை பண்ணிவிடு, அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு சான்ஸ் வராது. இருப்பமோ இருக்க மாட்டோம் தெரியாது. இது சொல்ல ஏக ஏவ சுகுருத் தர்மம் நிதனேபி அணுயாத்து. ஒன்று தான் நம்ம பின்னாடி வர செத்து போன பிறகு. எது? ஷரீரேன சமம் நாசம் சர்வம் அந்நியத்தி கச்சதி. எல்லாம் உடம்போடு அழிஞ்சு போயிடும். ஒன்னே ஒன்றும் பின்னாடி நம்ம பின்னாடி, அது என்ன? தர்மம். அதனால் அன்னன்னைக்கு அந்த தர்மத்தை பண்ணி, தஸ்மா தர்மம் சகாயார்த்தம் நித்தியம் சஞ்சனுயாத் சனை. டெய்லி தர்மத்தை பண்ணி அதை சேர்த்து வச்சுக்கோ. பின்னாடி பண்ணிக்கலாம்னு நினைக்காத. அடுத்த நாள் என்ன ஆகும் தெரியாது. இதை அப்படியே தமிழ் படுத்திருக்கார். சரி, அடுத்து சொல்லுங்க. அடுத்த அந்த பாட்டு 204வது பாட்டு, 204வது குறள். மறந்தும் பிறன் கேடு சூழறுக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. நீ மறந்து போய் கூட அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காதான் சொல்கிறார். மறந்து போய் கூட, மறந்தும் பிறன் கேடு சூழறுக்க, பிறருக்கு கெடுதல் நினைக்காத. மறந்து போய் கூட நினைக்காத, அன்காட்டு நினைக்காத. ஏன் நினச்சா என்ன? நம்ம எதிர்கேள்வி கேட்போம். அதுவும் தமிழில் ரொம்ப அழகாக, ஏன் எதுக்கு? அது மற்ற லாங்குவேஜில் எப்படி எனக்கு தெரியாது. ஒய், அது நல்லா இல்லை. ஒய், அது நல்லா இருக்கு. இது செய்யாது. ஏன்? அந்த ஃபேஸ் அப்படி போகணும், அப்படி 45 டிகிரி இல்லை. அது எந்த லாங்குவேஜில் வராது. ஒய் அப்படின்னா, ஒய் அப்படின்னா அப்படி தான் வரும். ஏன்? ஃபேஸ் அப்படி திரும்பி, அப்படி ஃபேஸும் திரும்பும், கழுத்தும் தலையும் திரும்பும். எந்த லாங்குவேஜ்லாம் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. எந்துக்கு? நல்லா இல்லை. மலையாளத்தை எப்படி சொல்கிறது? ஏன்னு மலையாளத்தை எப்படி சொல்கிறது? எந்த பற்றி? மலையாளி மாதிரி இல்லைங்க. எந்த கொண்ட ரொம்ப டைம் ஆகுது. அது ஒரு கொண்டை வருது, டைம் ஆகும். ஏன்? மறந்தும் பிறன் கேடு சூட இருக்க, மறந்து போய் கூட மற்றவங்களை கெடுதல் நினைக்காதுன்னு சொல்றாரு திருக்குறள்ல. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க, கோட் ஆஃப் கான்டக்ட். உலகத்தில் வாழும்போது எப்படி மறந்தும் பிறன் கேடு சூழ இருக்க. சூழின், ஒருவேளை அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா என்ன? அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. தர்மம் ஒன்று பார்த்துட்டு இருக்கு, அது ரெடியாக இருக்கு. நீ அடுத்தவனுக்கு கெடுதல் நினைச்சனா தர்மம் உனக்கு கெடுதல் நினைக்கிறதுன்றார். அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு இல்லை. நம்ம கிட்டத்தட்ட 7 லட்சம், இவ்வளோ கோடி பேருக்கு இவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன். ஒரு கணக்கு பார்த்தேன் நான். 1 லட்சம் பேருக்கு ஒரு போலீஸோ நம்ம கணக்கு சொன்னாங்க. அந்த கணக்கு மறந்துட்டு நான் எழுதி வச்சுருந்தேன் இங்கே நோட்ஸ். 1 லட்சம் பேருக்கு ஒரு போலீஸ். இது என்ன கதி? அப்போ எப்படி நம்ம நாட்டில் போலீஸ் ஸ்டேஷன் கம்மியாக இருக்குது, போலீஸ் கம்மியாக இருக்குது, இவ்வளோ பாப்புலேஷன்? அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இதுதான் சனாதன தர்மத்தை. இந்த பாரத பூமியோட ஒரு க்ளோரி என்னன்னா, போலீஸு கண்ட்ரோல் பண்ணுறதில்லை, அந்தந்த மனுஷர்களுடைய தர்மங்களே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகுது. இவ்வளோ பாப்புலேஷன். ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இது இருக்குல்ல, கும்பமேளா நடக்கல, கோடிக்கணக்கான ஜனங்கள் கோடிக்கணக்கான நம்ம ஆச்சரியப்படுறோம். உலகம் பூரா இவ்வளோ பாப்புலேஷனை நீ எப்படி மெயின்டைன் பண்ணுற? மிஸ்டேக்கில் அங்கே சின்ன நடக்குதுன்னு வச்சு, எப்படி பெரிய பெரிய கிரைம்லே நடக்காமல் இப்படிப்பட்ட பாப்புலேஷனை வச்சு நடத்துறீங்கன்னா, தர்மம் நடத்தி கொண்டு போகுது. தர்மம் திருன்ற ரூட்லேருந்து தர்மம்ன்ற வார்த்தை வருது. அந்தந்த மனுஷன் அவனவன் அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணனால டோட்டல் சிஸ்டமே இப்படி போகுது. அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் தர்மம்னு தலையில் அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள் இல்லை. அம்மா அப்பா கட்டுப்படுறாரு, சரி, அப்பா அம்மா கட்டுப்படுறாரு. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? அது
உங்களுக்கே சிரிப்பாக இருக்குது. ஏன் அப்படி இருக்கக்கூடாதா? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் பொதுவாக என்ன பேசுவாங்க, அம்மா வந்து அப்பா கண்ட்ரோல் பண்ணுறேன். இல்லை, நம்ம மனு தர்மம் படிக்கிறோம். அதனால் இன்னிலிருந்து அப்பா வந்து அம்மாவுக்கு கட்டுப்படுறாரு. இருந்துட்டு போட்டோம், வீட்டுக்குள்ளேயாச்சும் இருக்காருல, இருக்கட்டும். வெளியில் வந்து தட் மீன்ஸ் இந்த வீட்டுக்கு வான்னு அர்த்தம். யாரும் கட்டுப்படுறான். அம்மா அப்பாவை கண்ட்ரோல் பண்ணு, அப்பா அம்மாவை கண்ட்ரோல் பண்ணு. அப்பா மிஸ்டேக் பண்ண அம்மா சொல்லுது தப்பு, அம்மா சொல்லும்போது தப்பு. ஏன் காலைல சொன்னல, நீ காலை என்ன தப்பு சொல்லு, இப்போ நீ மட்டும். இந்த ரெண்டு கண்ட்ரோலாக நிற்கிறது சிஸ்டத்தில். புள்ள தப்பு பண்ணால் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணல. இங்கே போலீஸ் அவசியம் இல்லையே, போலீஸ் யாருமே அவசியம் இல்லை. அந்த குடும்ப தர்மங்களே இது அழகாக அப்படியே சிஸ்டத்தை கொண்டு போகிறது. இந்த நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலியிலே பாருங்க, நமக்கு ஒரு 50 ஃபேமிலி தெரியும். 50 ஃபேமிலிக்குள்ளே எந்த போலீஸ் பிரச்சனையும் கிடையாது. அந்தந்த குடும்பம் அந்த அது அழகாக நடக்கிறது. தர்மம் நடத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்மளுடைய கலாச்சாரம் வந்து தர்மத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சின்ன சின்ன சண்டை வருது, மிஸ்டேக் வருது, சரியாக சமைக்கல, அதுதான் வாழ்க்கை பூரா அப்படி தானே. அப்புறம் என்ன, அப்போ எப்படி சரியாக சமைக்காத நீ எப்படி வாழ்க்கையை ஓட்டுற? ஐ நோ கர்மா தியரி, தேர்ஃபோர் ஃபிலாசபி வருது அங்கே. கான்டக்ட், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஃபிலாசபி எல்லாமே எப்படி ஒரு குடும்பத்தை சூப்பராக நடத்தும் பொழுது போலீஸு தேவையில்லை. அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நாம் போட்டு எப்படி இதெல்லாம் வந்து தர்மசாஸ்திரங்கள், தர்மங்கள், முன்னோர்கள் தர்மம்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பா அவன் வாழ்க்கையை ஓட்டின்னு போகிறேன். எதுவுமே மீறியாத போது வர எங்கேயோ ஒன்று மிஸ்டேக் தான். ஆனால் எதுவுமே அவனுடைய என்ன லிமிட்டாக அவன் மாறாத வாழ்ந்துட்டு போகிறான் பாருங்க, சூப்பராக வாழும். சின்ன சின்ன மிஸ்டேக் தான், அது ஒன்றும் மேட்டர். அந்த மிஸ்டேக் கூட இல்லைன்னா அப்புறம் எல்லாம் பூமி தேவ பூமி ஆகிடும். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது இல்லை? மறந்தும் பிறன் கேடு சூட இருக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. இந்த பாட்டு இருக்குல்ல, தர்ம பொண்ணை பார்க்குறது, தர்ம பிரகாரம் நடத்த, அடுத்த கெடுதல் நினைக்க சொல்ல. இந்த பாட்டு இதில் 8வது அத்தியாயத்தில் தர்மேவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷிதா தஸ்மாத் தர்மோ ந ஹந்தவ்யோ மானோ தர்மோ ஹதோ வதீத். நீ தர்மம் காத்துக்கோ, தர்மம் உன்னை பாதுகாத்துக்கோ. அறம் காக்க அறம் நம்மை காக்கன்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்க நம்ம பார்த்தேன். அது தர்மேவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷித, தர்மத்தை நீ காப்பாற்றணும், தர்மம் உனக்கு காப்பாற்று. அடுத்தவனுக்கு கெடுதல் நினச்சா தர்மம் உனக்கு கெட்டு விட்டுரும். சிம்பிள். எங்கே கனெக்ட் பண்ண பாருங்க. இந்த ஸ்லோகத்தை தமிழ் படுத்தினா எப்படி வரும்னா, திருக்குறள்னு சொல்லி நான் பண்ணித்தரங்க வாங்கன்றார். இந்த ஸ்லோகத்தை எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் டஃப்பாக இருக்குது சார், கொஞ்சம் மாற்றி தரீங்களா சார், திருவள்ளுவர் சார். அவங்க திருவள்ளுவர் ரிஷி சொன்ன நான் மாற்றி தரேன். மறந்தும் பிறன் கேடு சூழ இருக்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. நீ அடுத்தவனுக்கு கெடுதல் நினச்சா தர்மம் முன்ன கெட்டு குட்டிச்சவராகிட்டோன்றார். அப்புறம் சொல்லி நான் யாருக்கும் கெடுதல் பாரு, நல்லா நினச்சிப்பார். நீ பண்ணலையா, நல்லா நினச்சிப்பார். தசரத தொப்பனை கீழே விழுந்துடார். ஐயோ உயிர் போப்பதே என் பிள்ளையை பிரிஞ்சு, நல்லா நினச்சிப்பார். ஆமாம், நான் சின்ன வயசில் ஒருத்தனை அடித்தேன் காட்டில், சிரவணகுமார். வந்ததா இல்லையா? ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வருதா இல்லையா? எவ்வளோ என்ன மாதிரி உலக நீதியை கொண்டு வந்து வாழ்க்கையில் இறக்கிறது. நாமெல்லாம் இந்த ஹிந்து சனாதன தர்மத்தில் பிறக்கிறதுல பல கோடி ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆதிசங்கராச்சார் சத்தகோடி ஜென்ம சுக்குர்த்தம் ஆச்சா. இன்னொன்று போலாமா? தாங்குமா? இவ்வளோ நேரம் தாங்கிட்டோம்னா 10 நிமிஷம் தாங்க மாட்டோமா? ஆரம்பத்திலே முடிவோடு தான் வந்திருக்குங்க. 5 நாள் ப்ரோக்ராமா சார்? இல்லை 6 நாள்? ஐயோ, மைண்டில் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் ஓடும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாது என்றும் தீமை இல்லாத சொல். யாதொன்றும் இது ரொம்ப பாப்புலர், எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம் எக்ஸாம். இதை கூட இது காப்பி அடித்து எழுதாலாம் இருக்காங்க, தமிழ் பற்றாளர் இருக்காங்க. சின்ன வயசில் எந்த ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்ல, வாய்மைன்னு ஆரம்பிக்கிறது. வாய்மை என்று ஆரம்பிக்கும் திருக்குறளை முடித்து விடுக. நான் ஆரம்பிக்கிறேன், நீ முடிச்சு விடு, கொஞ்சம் காட்டு. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொன்னாரா? தீமை இருக்கக்கூடாது. மனு தர்மத்தில் ஒரு ஸ்லோகம், சத்தியம் ப்ரூயாத்து பிரியம் ப்ரூயாத்து ந ப்ரூயாத்து சத்தியம் அப்பிரியம் பிரியம் ச அமிர்தம் ந பூயாத்து ஏஷ தர்ம சனாதன். உண்மையை சொல்லணும், நைஸாக சொல்லணும், உண்மை பிரியமாக சொல்லணும். பிரியமாக பொய்ய சொல்லக்கூடாது சொல்கிறாரு. பிரியம் ச அமிர்தம் ந ப்ரூயாத், பிரியமாக பொய்ய சொல்லக்கூடாது.
உண்மையை சொல்லணும், உண்மையை பிரியமாக சொல்லணும். இது எப்படி இந்த ஒரு அப்படியே மாற்றி பரோட்டா அடிக்கிற மாதிரி அடிக்கிறா பாருங்க. இந்த பரோட்டா இப்படி போட்டு அடிப்பாங்களா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. சத்தியம் புரியாது பிரியம் புரியாது, ந புரியாது சத்தியம் அப்பிரியம். சத்தியத்தை பிரியமில்லாமல் பேசக்கூடாது, பிரியமாக இருக்கிறதுனால பொய்யை நைஸாக பேசக்கூடாது. இது எப்படி ஃப்ரெண்டுக்கு சொல்கிற போல இருக்குல்ல, அதனால் இது ஸ்மிருதின்னு பேர். சத்தியம் வத, அது ராஜா சொல்கிற மாதிரி. அது என்ன, வேதங்கள். அப்போ ஸ்மிருதியுடைய ப்ரெசன்டேஷன் சத்தியம் புரியாது, சரி, பிரியம் புரியாது, சரி, சத்தியம் அப்பிரியம் புரியாது புரியாது. இன்னொரு சொல்லு, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சத்தியம் புரியாது பிரியம் புரியாது, புரியா சத்தியம் அப்பிரியம் தான் புரியாது, பிரியம் சத்தியத்தை பிரியம் இல்லாமல் பேசக்கூடாது. சரி, அப்போ பொய்யை பிரியமாக பேசணுமா? பிரியம் அனர்த்தமாக புரியாது, பொய்யை பிரியமாக பேசக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? ஏஷ தர்ம சனாதன தர்மம்னு பேர். தொன்று தொட்டு வருகின்ற தர்மங்கள் மனித தர்மங்கள் சனாதன தர்மம்னு பேர். இது யூனிவர்சல் ஃபேக்ட். இது ஹிந்து மதத்தில் மட்டும் இல்லை, இது யூனிவர்சல் ஃபேக்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். அதனால இது உலக பொதுமறையாக ஆகிடுது. புரியுதாப்போ? உலக பொதுமறையை கொடுக்கறது எது? நான் ஹிந்து சனாதன தர்மம் மட்டும்தான் கொடுக்க, வேறு எதுவுமே கொடுக்காது. ஏன்னா மற்றவன் என்ன சொல்கிறான், நீ என்னை ஃபாலோ பண்ணலாம் உன்னை காலி பண்ணுவேன், நீ என்னை ஃபாலோ பண்ணலாம் அங்கே இடம் கிடையாது உனக்கு, நீ என்னை ஃபாலோ பண்ண இங்கேயே இடம் கிடையாது, அங்கே இடமே கிடையாது, பார்த்துக்கோ, தொங்கின்னு இருக்கணும். அவன் மற்றவங்களாம் என்ன சொல்கிறான், நீ ஃபாலோ பண்ணலாம் உனக்கு காலி பண்ணுறோம், நீ ஃபாலோ பண்ணலாம் உனக்கு இடம் இல்லை, அங்கே இடம் இல்லைன்ற. இங்கே அப்படி இல்லை, நீ எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோ, உனக்கு எல்லா இடத்துலையும் இடம் இருக்குது. ஏன்? நீ தான் பிரம்மம், உலகம் பூரா அடைச்சிட்டு நீ தான் நிற்கிற. இப்போ என்ன மாதிரியான ஒரு தர்மம் பாருங்க, எங்கே நிற்கிறோம் நம்ம. பல கோடி ஜென்மத்தில் புண்ணியத்தோடைய பலனால் தான் இந்த மாதிரியான சாஸ்திரங்களை பார்க்குறோம், கேட்குறோம், வாழ்கிறோம். அதில் இல்லை சத்தியம் வத தர்மம் சர. இப்போ தர்மத்தை எப்படி தர்மம்னா என்ன, எப்படி ஃபாலோ பண்ணணும், சத்தியம்னா இது இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. அதெல்லாம் தர்மம் சர சத்தியம் சொல்லுது ஆர்டர், ராஜா. இது சுக்ர சம்ஹிதா நைஸாக சொல்லுது, இப்படி பண்ணன்னு சொல்லுது. இதையே எனக்கு தெரியல, தர்மம் சரணம் தெரியல, ராமருடைய வாழ்க்கையை போய் படி, ராமாயணத்தை போய் படி தெரிஞ்சிடும். அது அனுஷ்டானம், காந்தா சம்ஹிதா. சத்தியம் அதனால் என்னன்னு தெரியல, போய் ஹரிச்சந்திரனுடைய ஸ்டோரி படி முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே பிரபு சம்ஹிதா, சுக்ர சம்ஹிதா, காந்தா சம்ஹிதா. பாயிண்ட் என்னென்ன, திருவள்ளூர் திருக்குறளும் இன்னொரு பாயிண்டோடு முடிச்சுக்குவோம். ரொம்ப ஒவ்வொரு பாயிண்ட் எப்போ முடிக்கிறது, இந்த முடிச்சுக்கலாம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். சரியா? மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதுதான் எல்லாரும் நடத்துறது. தன்னெஞ்ச அறிவது பொய்யற்க, பொய் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்மளே மனசாட்சி குத்துதா. மனு சொல்கிறார், 4 விதமான விஷயத்தை வச்சு நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணலான்ட்டு. நான் எப்படி தர்மத்தை கொடுத்து தெரிந்து கொள்ளுதுன்னு, வேதம் படி, வேத ஏதாவது நடக்கிற காரியத்தை சொல்லு, வேதங்களை படி, நடக்கிற காரியத்தை சொல்லு. வேதம் எனக்கு தெரியாது, சரி. ஸ்மிருதி, தர்மசாஸ்திரம் படி, தர்மசாஸ்திரம் படி, ஸ்மிருதி சொல்லு. இப்போ நமக்கு சான்ஸ் கிடச்சி கடவுள் வரல, தர்மசாஸ்திரம் இப்போ இனிமேல் தான் படிக்கணும், இதுவரையும் தெரியாது. வயசு என்ன, 70+. ஏன் இவ்வளோ நாள் உனக்கு தெரியலையா? இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் தான் பண்ணிருந்தீங்க, உங்கள் மிஸ்டேக்கு. முன்னாடி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா வந்திருப்போம். இன்னேற்றி கொடுத்த தர்மத்தை பாட்டிங்கன்னா டிலே பண்ணது யுவர் மிஸ்டேக். சரி, சாரி. ஒன்று வேதத்தை படித்து தர்மம் தெரிஞ்சுக்கோ, இல்லை தர்மசாஸ்திரம் படித்து, இதெல்லாம் பாசிபிள் இல்லை, நமக்கு சான்ஸ் கிடைக்கல. சதாச்சாரம், ஒழுக்கமோடு இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து, அந்த மாதிரி எங்கள் வீட்லேயே யாரும் இல்லை. உங்கள் தெருவில் எங்கள் வீடே மேல் தெருவை பார்க்கும்போது மோசமான தெருவில் நாங்கள் குடியிருக்கிறோம். அப்போ நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது, தெரு மோசம், நான் பெட்ரு. இப்போ யாரை பார்த்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி உலகத்தில் நம்ம பார்க்கல, அதனால் எனக்கு தெரியல. சரி, என்ன பண்ணால் எப்படி அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது? 4வது விஷயம் சொல்கிறது மனு. வேதத்தை படி, தர்மசாஸ்திரத்தை படி, பெரியவங்களை பாரு. இது 3மே எனக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னா, சொசேச்ச பிரியமாத்மனஹா, உன்னோட மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதுதான் தர்மம்னு சொல்லிட்டேன். என்ன ப்ராக்டிக்கலான மனுஷன் பாரு. இவரை போய் இந்த சாஸ்திரத்தை போயிட்டு இப்படி கேலி பண்ணுறான், இப்படி அவமானப்படுத்திருக்கானே, படிச்சுட்டு பண்ணியிருக்கோம். அவன் தர்மத்தை கண்டுபிடிக்கிற மெத்தட் சொல்கிறா பாருங்க மனு. 4 விஷயம் தான் தர்மத்தை கண்டுபிடிக்கலாம். இது ரைட்டு, இது உனக்கு எனக்கு தோணுதெல்லாம் கரெக்டாக, அதனால் நான் பண்ணிட்டேன். உனக்கு தோணுதான் ரைட்டுன்னு எவன் சொன்னான்?
நீ தோணுதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு வந்து உட்கார். ஒரு காரியத்தை பண்ணிட்டு முடிச்சு அந்த உட்கார். உன் மனசாட்சி சொல்ல அது கரெக்டு, அப்போ தர்மம். மனசை ஏதோ தப்புன்னு சொல்லுது, அப்போ அது அதர்மம்னு புரிஞ்சுக்கொண்டார். உன்னுடைய ஹிதயத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் சொல்லுவான் இது தர்மமா அதர்மம், தன்னெஞ்சே முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் அது. இப்போ சொல்லுங்க, திருவள்ளுவர் யாரோ ஃபாலோ பண்ணுவார்? கிளியராக இருக்கா இல்லையா? கன்வின்சிங்காக இருக்கு. இப்போ இது இப்படின்னு நான் சொல்லலை, கன்வின்சிங்காக இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அது எடுத்து படிக்கும்போது இது இப்படி தானே, இவ்வளோ காலம் தெரியாமல் போச்சு அப்படின்லாம் இருக்கு. இவ்வளோ சொல்லிட்டேன், இன்னும் ஒன்று சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் சூப்பராக இருக்கும். அவிசொரிந்த 1000 வேட்டலின் ஒன்றை உயிர் செகுத்து உண்ணாமை நன்று. நீ 1000 இதை சொல்கிறேன்னா யாக யஜ்ஞங்களை பண்ணுறியே, அவிசொரிந்து 1000 வேட்டலின், நீ நெய்யெல்லாம் ஊற்றி அவிசு கொடுத்து 1000 யாகங்களை பண்ணுறதை விட ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை, உயிரை கொன்று சாப்பிடாம இரு, அது 1000 யாகங்களுக்கு சமம்ன்ற. யாகத்தில் வெட்டி போட்டால் அப்படி அர்த்தம் இல்லை. இது வந்து விதவிதம் பேசுகிறாங்க. அவிசு போட்டு 1000 யாகங்களை செய்வதை விட ஒரு உயிரை தின்றாமல் இருந்தால் அது இதுக்கு ஈக்குவல்ன்றார். அப்போனா உயிரை கொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ யார் யாரெல்லாம் திருக்குறள் படிக்கிறாங்களோ அவங்க வெஜிடேரியனாக தான் இருக்கணும். இந்த ஸ்லோகத்தை முதல்ல சொல்லி கொடுத்துருக்கலாமே, எல்லாம் சொல்லிட்டு இது சொன்னார்னா அர்த்தம். இதெல்லாம் கன்செஷனில் விடுங்க. 1000 யாகம் பண்ணாலும் ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தாலும் அந்த 6 யாகத்துக்கு சமம் என்ன சொல்லிட்டாரா? இந்த ஸ்லோகம் ஓகேவா? இப்போ இந்த ஸ்லோகம் பாருங்கள். மனு தர்மத்தில் 5th சாப்டரில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். மனு சொல்கிறார், வருஷே வருஷே அஸ்வமேதேன யோ யஜேத சதம் சமா. 100 வருடம், ஒவ்வொரு வருஷம் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணுறான். மாம்சானி சென்னா காதேத். இன்னொருத்தன் வந்து மாம்சம் சாப்பிடாமல் இருக்கான். ஒருத்தன் மாம்சம் சாப்பிடாமல் இருக்கான், ஒருத்தன் வருஷம் 100 வருஷத்துக்கு அஸ்வமேத யாகம் பண்ணுறான். அப்போ 100 அஸ்வமேத யாகம் ஒருத்தன் பண்ணியிருக்கான், 100 வருஷம் ஒருத்தன் மாம்சம் சாப்பிடாமல் இருக்கான். தயோகோ புண்ணிய பலம் சமம், 2 பேரும் புண்ணிய பலம் சமம்ன்றார் மனு. இந்த ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் தானே அது, மனுவுடைய டிரான்ஸ்லேஷன் தானே திருக்குறள். கருத்தில் டிரான்ஸ்லேஷனாக இருக்கு. அவிசொரிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று அப்படின்றது தமிழோட டிரான்ஸ்லேஷன் ஆஃப் தி ஸ்லோக். அப்போ நமக்கு 2 மொழியும் தெரியும் போது தான் கிளாரிட்டி ஜாஸ்தி ஆகுது. புரியுதா? ஒரு மொழியோடு இருக்கும்போது ஒரு 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 கட்டத்தில் இருக்கும் இதுதான் அப்படின்னு. 2 மொழியும் படிக்கும்போது இன்னும் கிளாரிட்டி ஜாஸ்தி ஆகுது, மனசு விரிவடையுது, புத்தி விரிவடையுது. ஓகே, அப்போ நம்ம எவல்யூஷனில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஆச்சரியமாக இல்லை? எவல்யூஷனில் அடுத்த ஸ்டெப்பு என் மனசு விரிவடைஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இந்த ஸ்லோகத்தோடு நிறுத்திக்கலாம். ஒரே ஒரு ஸ்லோகம் முடிச்சிடலாமா? இல்லை, பெல் அடித்த மாதிரி எங்களுக்கு காதில் கேட்டது எனக்கும் கேட்டுது. அதனால் இந்த ஸ்லோகத்தோடு பெல் அடிச்சிக்கலாம். ஓகே, ரைட். இந்த ஸ்லோகம் லாஸ்ட். திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. இந்த ஸ்லோகத்தை சொல்லாத பாலிட்டிஷியன்ஸே இருக்க மாட்டாங்க நம்ம ஊரில். ஓகே, பெரிய ஒரு இது மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கட்டும். அடுத்த லைன் வா. சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையா. எல்லா ஜீவராசிகளும் பிறப்பால் ஒன்று. பிறப்புக்கும் பிறப்பால் எல்லாம் ஒன்று. வளர்ந்த பிறகு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செய்கிறானே, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய நேச்சர் மாறுது. இல்லை, அவனுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி நேச்சர் தான் வேலை மாறுது. சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா. செய்கின்ற தொழிலுக்கு தகுந்த மாதிரி நேச்சர் மாறுது, அல்லது நேச்சருக்கு தகுந்த மாதிரி தொழில் மாறுகிறது. சொல்லிட்டாரா? இதுதான் இந்த பாடல் தான் சாத்துரு வர்ணியத்தை பேசக்கூடிய பாடல். அப்போ திருக்குறள் அவர் சொல்கிறார், அவர் சுருக்கமாக சொல்லிட்டார், செய்தொழில் வேற்றுமையான். தொழிலுக்கு தகுந்தா போல் நேச்சருக்கு தகுந்த தொழில் மாறும்னு சொல்லிட்டு சிம்பிளாக. பாயிண்ட் என்ன? லோகானாம் து விவருத்தியர்த்தம். உலகை நல்லபடி நடத்தி கொண்டு போவதற்காக முகம் பாகு ஊரு பாதத்தா. முகம் பாகு ஊரு பாதம். தலை, இந்த ஷோல்டர், இந்த ஊரு தொடை, பாதத்திலிருந்து பிராமணம் க்ஷத்ரியம் வைஷ்யம் சூத்ரம் ச நிரவர்த்தையது. இந்த பிரம்மதேவன் உண்டாக்கினார். இங்கே தான் பாயிண்ட். இதுவரையும் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. இதுதான் பஞ்ச், இதுதான் ப்ராப்ளமேட்டிக். மிஸ்இன்டர்பிரட் ஆகிட்டு.
மிஸ்இன்டர்பிரேஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான ஸ்லோகம் ஈஸியாக இருக்குது, அடம் பிடிச்சி பேசுறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போது தலை மொட்டையாக இருக்குது, மொட்டையாக இருக்கிற தலைன்னு முன்னே உட்காந்துருக்கும், பின்னாடி வந்து ஒரு சேஷ்டை பண்ணக்கூடிய ஆள் உட்காந்துட்டுருக்கான். அவங்க 2 கை நம்ம எதாவது பண்ணணும். மொட்டை தலை என்ன பண்ணுறது? கொட்டிடணும். கொட்டிட்டு கம்முன்னு உட்காந்து ஒரு 4 முறை 5ஆம் முறை கொட்டும் போது இந்த இடம் வலிக்க அவனுக்கு, அதெல்லாம் கொட்டாது. ஒரு வேளை நீங்களும் குதிரை வால் மாதிரி ஒரு முடி இருக்குது, இங்கே உட்காந்து இருக்கணும், பின்னாடி ஒரு சேஷ்டை பண்ணக்கூடிய ஆள் அப்பப்போ இழுத்துட்டு உட்காந்துருப்பானே என்ன, உங்களுக்கு புரியுதா? அந்த முடி இதுவரையும் தொங்குது, நமக்கு எதாவது பண்ணணும்னு தோணுது, உடனே இழுத்துட்டு உட்காந்து பின்னாடி இருக்க 4 பேருமே 4 டைரெக்ஷனில் இழுக்கிறான். ஏன்? வசதியாக இருக்குது, நம்ம வசதியாக வச்சுக்கிறதுனால இழுக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இன்னொரு பக்கம் மொட்டையாக இருக்கிறதுனால வசதியே இல்லை. உங்கள் ஐடியா புரியுதா? அப்போ சில ஸ்லோகங்கள் வசதி இல்லாத ஸ்லோகங்கள் அதை ரீஇன்டர்பிரிட்டேஷன் மிஸ்இன்டர்பிரேட் பண்ண முடியாது. என்ன மாதிரி ஸ்லோகம் என்னதை வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியாது? எல்லா உபனிஷத் மந்திரத்தையும் மிஸ்இன்டர்பிரேட்டே பண்ண முடியாது. அவனுக்கே புரியாது. முதல்ல தூரே ததந்திக்கா, தூரமாகவும் கிட்டே இருக்கு. எதுடா எதுமா? அந்தர்பகிஷ்ட தத்சர்வம் வியாபிய நாராயணஸ்த, உள்ளேயும் இருக்கு வெளியிலும் இருக்கு. இல்லையே, உள்ளே இருந்தால் வெளியில் இருக்க முடியாது, வெளில இருந்தால் உள்ளே இருக்க முடியாது. இது உள்ளே வெளியே எப்படி இருக்கு? குழம்பிட்டானா? அந்த மாதிரி இடத்துல மிஸ்இன்டர்பிரேஷனே வராது. ஏன் புரியாது முதல்ல. ஏன் மொட்டைத்தலை பின்னாடி என்ன ட்ரை பண்ணாலும் இழுக்க முடியாது, பார்த்து ஒன்று கூட இழுக்க முடியாது. ஏன்னா அது டோட்டலாக வழுக்க. மொட்டைத்தலை 2 நாளுக்கு அப்புறம் முடி வரும், சான்ஸே இல்லை. பலன் இருக்கு. ஆயில் தேய்ச்சிங்களா அங்கிள்? இல்லை, ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் உனக்கும் அந்த மாதிரி ஆகும். புரியுதா? சான்ஸே இல்லைங்க அதை இழுக்கிறதுக்கு. அந்த ஸ்லோக்கில் சான்ஸே கிடையாது. இந்த பிரம்மத்தை சொல்லக்கூடிய விஷயங்களை சான்ஸே கிடையாது, மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ண முடியாது அங்கே. ஆனால் இந்த மாதிரி ஸ்லோகத்தில் நல்ல வசதி இருக்குது, அதனால் இதெல்லாம் எடுத்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ண. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி முடி பெருசாக இருந்தால் நல்லா இழுத்து கட்டி ரப்பர் பேண்டை போட்டு டைட்டாக வைக்கணும். லூஸாக விடக்கூடாது. ஏன்னா கை நம்ம பின்னாடிலாம் உட்காது. நல்லா இழுத்து கட்டி இந்த கிச்சனில் சமைக்கும் போது இது சர்வ் பண்ணும்போது கவர் போடும், நல்லா கவர் போட்டு அதுக்கு ஒரு 2 ரப்பர் பேண்ட் போட்டு, ஓகே, முடிஞ்சால் கொஞ்சம் கிரீஸ்லாம் தடவி விடணும். இந்த டயருக்கெலாம் போடுறதுக்கு கிரீஸ்லாம் கொஞ்சம் தடவி விட்டு ஒரு நாள் கிட்ட வரமாட்டான். ஏன்னா டோட்டலி பேக்குடு, கையை வச்ச கைக்கு. ஓகே, இதை தான் இப்போ ட்ரை பண்ணுறோம் நம்ம. இதுதான் ட்ரை பண்ணும். ஸோ இதுவரையும் நம்ம 3 சாஸ்திரங்களை பார்த்தோம். ஒன்று என்ன? பெரிய புராணத்தில் மனுநீதி சோழன் மனுவை பற்றி எப்படி சொல்கிறார். 2வது கம்பனை கம்ப்ளீட்டாக படித்தோம், கம்பனுடைய சாஸ்திரத்தில். 3வது திருக்குறள். 3மே தமிழ் கிரந்தங்கள். மனு அப்படி தூக்கி பிடிக்கிறது. அப்படிப்பட்ட மனு தர்ம சாஸ்திரம். சம்ஸ்கிருதத்திலையும் இந்த மாதிரியான இது ரெஃபரன்ஸ் இருக்குது சம்ஸ்கிருத கிரந்தத்துலையும். அந்த ரெஃபரன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனுக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகும். இதெல்லாம் இவ்வளோ சப்போர்ட்டிங் இது என்ன பில்லர்ஸ் தேவைப்படுது. மனு தூக்கி நிறுத்தணும். முதல்ல தூக்கி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் வந்து அந்த டவரில் என்ன கண்டென்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் வந்துன்னு அப்புறம் போகணும். அது முக்கியம். எடுத்து ஸோ இது பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க மனுவை பற்றி. அது ரொம்ப முக்கியம். சரியா? ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.